ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतान् शृण्वन्नोतिविसीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेर्वाजिनीवती नीलाममित्रैवतु गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् यदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुमहं वन्दे सद्गुरुं सत्यसायिनम् ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात् साई रामाय विद्महे आत्मा रामाय धीमहि तन्नो बाबा प्रचोदयात् ॐ दाशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् ॐ आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात् गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः व्यासं वसिष्ठभक्तारं शक्तिं पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय रामपदये नमः। ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என் அனைத்துப்படி நமஸ்காரங்கள். ராமாயண சப்தாகம் வருஷா வருஷம் அழகாக நடத்தி கொடுக்கறதுக்கு சுவாமி நம்மளுக்கு அருள் பண்ணிட்டு இருக்கார். நிறைய வாட்டி திருப்பி திருப்பி நம்ம அதே இதிகாசத்தை கேட்டு இருந்தாலும் அது நம்மளுக்கு குளிச்சு போகிறது கிடையாது. காரணம், ஒவ்வொரு தடவை ராமாயணத்தை திருப்பி திருப்பி நம்ம படிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி படித்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்காத ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து கொடுத்து தான் தீரும் அந்த காவியம். அப்பேற்பட்ட ஒரு மகத்து நிறைச்ச ஒரு காவியம். ஒவ்வொரு வருஷம் என்ன நம்ம படித்தாலும் சரி கேட்டாலும் சரி ஒரே பிரவச்சனத்துக்கு போயிட்டு ஒருத்தரே சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூட போன வருஷம் புலப்படாதது நம்மளுக்கு நிச்சயம் புலப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு என்ன தேவையோ அதையும் அவர் எடுத்து கொடுப்பார். அதுக்கு தானே நம்மளெல்லாம் உட்கார வச்சு கேட்க இல்லையா? ராமாயண சப்தாகம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ராமாயணம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னாக்க ராமஸ்ய அயனம் இது ராமாயணம். ராமரோட பயணம், அயனம்ங்கிறது ஒரு கதை, வாழ்க்கை வரலாறு. ராமரோட கதையா இருக்கக்கூடிய இந்த ராமாயணம். ரா அப்படிங்கிற அந்த பீஜாட்சரம் நாராயண அப்படிங்கிற அந்த மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மா அப்படிங்கிற அந்த பீஜாட்சரம் நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இந்த ராவும் மாவும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு அக்ஷரங்களையும் நீக்கிட்டா ந அயனண்ட் ஆயிடுறது. ந அயனண்ட்னா பாதியே இல்லாத இடம். ந சிவாயன் ஆயிடுறது அப்படின்னா சிவம்னா மங்களம், மங்களம் இல்லாத ஒரு தன்மை. ஸோ ராம அப்படிங்கிற அந்த ஒரு மூல மந்திரம் நம்மளுக்கு அழகான ஒரு பாதையும் அமைச்சு தர்றது, வாழ்க்கையில் ஒரு மங்களத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் அது. ராமாயணத்தை எடுக்கும் பொழுது அதையே நம்ம டெரிவேட்டிவா எடுக்கலாம். சுவாமி சொல்ற மாதிரி ராமரோட கதை என்ன, சீதையோட கதை என்ன, ராவண சம்ஹாரத்தோட கதை, இந்த மூணுத்தையும் பிரிச்சு பார்க்கிறோம். ராமரோட கதைன்னு பார்த்தா பரமாத்மாவோட கதை, சீதையோட கதையை எடுத்து பார்க்கும் பொழுது ஜீவாத்மா பரமாத்மா கிட்டேன்னு பிரிஞ்சு திருப்பி ஒன்று சேர்றது, அந்த ஒரு கதை. ராவண சம்ஹாரம் அஞ்ஞான ஒழிப்பு, அதுதான் பகவான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறார்.
ராம அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு 3 அக்ஷரங்களை பிரிக்கலாம். ரா, அ, ம. இந்த ரகாரம், அகாரம், மகாரம் சேர்ந்தது ராமா அப்படிங்கிற வந்து அக்ஷரம். இந்த ரகாரம் அக்னியை குறிக்கக்கூடியது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களையும் மாயையும் அழிக்கக்கூடிய தன்மை. அப்படிங்கிற அந்த அகாரத்தோட இது வந்து ஒரு சூரியனோட ஒளியை குறிக்கக்கூடியது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருள்ன்ற அந்த அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. மகாரம் வந்து சந்திராம்சத்தை குறிக்கக்கூடியது. அது நமக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், பாகவதம் கேட்கவே வேண்டாம். எல்லா இந்த 3 முக்கிய காவியங்களில் பார்க்கும் பொழுது முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே சாதாரண பிறவிகளே கிடையாது. இந்த விஷயத்துல இந்த வாட்டி நான் பேசும் பொழுது ஒரு சில அடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் கூடிய சீக்கிரம் சொல்லிவிட்டேன். முக்கியமாக பார்க்கும் பொழுது நம்ம அவதாரங்கள்ல எப்படி பகவான் வந்து இந்த 4 முக்கிய கதாபாத்திரங்கள் ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னர்னு எடுக்கும் பொழுது யார் அவான்னு பார்த்தா ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம், லக்ஷ்மணர் ஆதிசேஷனின் அவதாரம், பரதன் பாஞ்சஜன்யத்தோட அவதாரம், சத்ருக்னன் சுதர்சனத்தோட அவதாரம். இப்போ ஒரு பூர்ணாவதாரம் அப்படின்னு பார்த்தா 16 கலைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவதாரமா பூர்ணாவதாரம்னு சொல்றோம். இதே இது வராக அவதாரமோ இல்லை நரசிம்ம அவதாரமோ எடுத்துட்டோம்னா அது வந்து ஆவேச அவதாரம். இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆன ஒரு அவதாரம், அந்த வேலையை முடிச்சோம்னா அந்த அவதாரத்தோட கடமை முடிச்சுட்டு அது கலைஞ்சிடும். வேற பூர்ணாவதாரங்கிறது மனுஷனா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து காட்டி எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல பூர்ணாவதாரம் முக்கியம். அதுலேயும் பூர்ணாவதாரம் மனுஷனா இருந்தாலும் தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துது. ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், நம்ம பகவான் ஆகட்டும், எப்பவுமே அது உண்டு. இந்த ராமாவதாரத்துல அவதாரங்களுக்கு 16 கலைன்னு பார்த்தோம். ராமர் 12 கலைகளோட அவதாரம் பண்றார். மீதி 3 சகோதரர்கள் 3 கலைகள் ஆளுக்கு 1 அவதாரம் பண்றார். ஸோ 15 ஆகுது. 16வது கலை எங்க இருக்குன்னு கேட்டால் பரசுராமன் கிட்ட இருக்கான். ஸோ அதனாலதான் ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியை பக்கம் வரும்பொழுது பரசுராமன் எதிர வர வந்துட்டு என்கிட்ட நீ எப்படி சிவதனுசை உடச்சியோ என்கிட்ட இருக்க விஷ்ணு தனுசை கையில பிடிச்சி பாரு, பிடிச்சி காட்டு அப்படிங்கிற. எதுக்குன்னா அவர் கையிலேருந்து அந்த விஷ்ணு தனுசை ராமர் கிட்ட கொடுக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய ஒரு கலையை வந்து அவர் சரண்டர் பண்றாரு. சரண்டர் பண்ணி முடிச்சுட்டு அவர் போயிட்டு தலை சாப்பிடுங்க. அந்த ஒரு தாற்பயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பிரம்மாண்ட புராணத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அபூர்வ பிறவிகள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வானரங்களோட வம்சாவளின்னு பார்த்தா காஷ்யப மகரிஷியிலிருந்து ஆரம்பம். காஷ்யப மகரிஷிக்கும் குரோதாவசர் அப்படிங்கிற அந்த தட்சனோட பெண்ணுக்கும் பிறந்த 12 புத்திரிகள் புலக மகரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறார். புலக மகரிஷிக்கும் ஸ்வேதா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் பிறந்தது 10 பிள்ளைகள். அதுல மூத்த பிள்ளை ஊர்வ திருஷ்டி அப்படிங்கிற பிள்ளையா. அவனோட வம்சத்துல வந்தவர் ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வானரர். ரிக்ஷனுக்கு ஒரு தங்கை உண்டு, ரிக்ஷா. அது நான் என்னன்னு சொல்றேன். ரிக்ஷன் விரஜா அப்படிங்கிற ஒரு வானர தலைவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவளுக்கு பிறந்தது இதுல என்னன்னா இந்த விரஜா அப்படிங்கிற வானர தலைவனோட பெண்ணுக்கு இந்திரனும் சூரியன் வழியா பிறந்தது வாலியும் சுக்ரீவன். இந்திரன் வழியா பிறந்தது வாலி, சூரியன் வழியா பிறந்தது சுக்ரீவன். சுஷேனர் நம்ம பார்ப்போம். இந்த இந்திரஜித் இது படலும் பொழுது நாகாஸ்திரத்தை இது பண்ணுறதுக்காக சுஷேனரை கூப்பிட்டு வருவா. அவர் தான் சொல்லுவார், கந்தமாக எடுத்துட்டு வா, அதில் இருக்கிற சஞ்சீவகரணி, விசலேகரணி, சப்பரணகரணி, சந்தானகரணியை வச்சுட்டு மிருத சஞ்சீவினி மூலிகையை தயார் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த சுஷேனரோட பெண் தாராவை வாலி கல்யாணம் பண்ணிக்கிற வாலிக்கும் தாராக்கும் பிறந்தது அங்கன்னு பார்க்குறோம். இந்த ரிக்ஷனுக்கு ஒரு தங்கை இருந்தா சொன்னேன் இல்லையா, ரிக்ஷா அப்படின்ட்டு. அவளுக்கு பிறந்தது ஜாம்பவான். வானரங்கள்லேருந்து இறங்கினது தான் கரடிகள்ன்ற மாதிரி வருது. அதே மாதிரி இன்னொரு வானர ராஜாவோட பெண்ணான அஞ்சனைய கேசரி கல்யாணம் பண்ணிக்கிற. அஞ்சனைக்கு வாயு வழியா வந்த பிள்ளை ஆஞ்சநேயர் பார்த்துருக்கோம், ஹனுமான் பார்த்துருக்கோம்.
பிரம்மாண்ட புராணத்துல ஆஞ்சநேயருக்கு 4 தம்பிகள் இருக்கான்னு போட்டிருக்கு. ஹனுமான் மூத்தவர், 2வது மதிமான், 3வது ஸ்ருதிமான், 4வது கேதுமான், அடுத்தது திருத்திமான். 5 பிள்ளைகளாம் அஞ்சனைக்கும் கேசரிக்கும். இது அந்த வம்சம். பட்சிகளோட வம்சங்களை எடுத்து பார்க்கும் பொழுது காஷ்யபர் தான் அகே மூல காரணம். வினதையை கல்யாணம் பண்ணிட்டா அருணனும் கருடனும் பிறக்கிறா. காஷ்யபருக்கு தாம்ரான் இன்னொரு மனைவியும் உண்டு. காஷ்யபருக்கும் தாமராக்கும் பிறந்த பெண்கள், அவளை அருணன் கிருதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அவரோட பிள்ளைகள் தான் சம்பாதியும் ஜடாயும். இந்த பிரம்மாண்ட புராணத்தின்படி கருடனுக்கு மீதி 5 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பாசி, சுகி, கிரௌஞ்சி, ஷேனி, திராத்ராஷ்டிரி அப்படின்ட்டு. இதுல பார்க்கும்பொழுது கருடனோட வம்சாவளியில தான் மொத்த பட்சிகளோட ஸ்பீஷீஸுமே அடங்கி இருக்குன்னு போட்டிருக்கு. காக்கைகளாகட்டும், கழுகுகளாகட்டும், மயில்களாகட்டும், கொக்குகளாகட்டும், அன்னப்பட்சிகளாகட்டும், வரிசையா அந்த இதுல வருது. ஒரு சில நூல்களில் பார்க்கும்பொழுது கருடனுக்கு ரெண்டே பத்னிகள் தான், ருத்ரா, ஸ்ருதகீர்த்தி, சுகீர்த்தி அப்படின்னு போட்டிருக்கு. அகே அசுரர்கள் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஹிரண்யகசிபு ராவணனோட பூர்வ ஜென்மா. ஹிரண்யகசிபுக்கும் கயாத்துக்கும் பிறந்தது பிரகலாதன். பிரகலாதனுக்கு 3 தம்பிகள் உண்டு, அனுராதன், சம்ராதன், ராதன். அந்த ராதனோட பிள்ளைகள் சுந்தன், நிசுந்தன். சுந்தன் நாடகையை கல்யாணம் பண்ணிக்கிறதா போட்டுட்டு அவளுக்கு பிறந்தது மாரீச்சன், சுபாகு. ராதனோட வம்சாவளியில வர்றதுதான் மூக்கன்கிற ஒரு அசுரன். நம்ம மகாபாரதத்துல கிருதார்ஜுனியத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தாக்க ஆரம்பிச்சு சிவனால கொல்லப்படுறது இந்த மூகாசுரன். இப்போ திருப்பி காஷ்யபர் போதும். காஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த பிள்ளை மயன். மயன் ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு வால்மீகி ராமாயணத்தில் போட்டிருக்கு. ரம்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா பிரம்மாண்ட புராணத்தில் போட்டிருக்கு. அவனுக்கு பிறந்தது மாயாவி, துந்துவி, மகிஷா, காளிகா, அஜகர்ணான்ற பிள்ளைகளும் மண்டோதரியும். இல்லை மாயாவி, துந்துவி நீங்கள் கிஷ்கிந்தா காண்டத்திலே பார்த்துருப்போம். வாலி 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணுறா. துந்துவியோட தேகத்தை எட்டி உதைக்கும் பொழுதுதான் மதங்க முனிவரோட பெர்மிட்டேஷனை விழுறது. அதனால ரிஷிமுக பர்வதத்தில் நீ கால வைக்க முடியாதுங்கிற சாபம். அடுத்தது காஷ்யபருக்கும் காசாக்கும் பிறந்த பிள்ளைகள் யக்ஷன், ராட்சசன் பேரு. ராட்சசன் 2 பிசாச்சர்களோட பிள்ளைகளான பிரம்மதனா, ஜந்துதனாங்கிற 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரம்மதனாக்கும் ராட்சசனுக்கும் பிறந்த வம்சாவளி தான் பிரம்ம ராட்சசர்களும் பிரம்ம ராட்சசிகளும். ஜந்துதனாக்கு பிறந்த பெண் யாத்துதானான்ட்டு. அதுல வரிசையா நிறைய பிள்ளைகள். அதுல கேத்தி, பிரகேத்தின்னு 2 மூத்த பிள்ளைகள் இருக்கார். பிரகேத்தியோட பிள்ளைகள்னு பார்க்கும்போது மாலியமான், சுமாலி, மாலி, புலோமன், மது அப்படின்னு வருது. இந்த மதுவை பற்றியும் அடுத்த இதில் சொல்லிடுறோம். இப்போ இந்த மாலி, இப்போ சுமாலி, மாலியமான், மாலின்னு 3 பேர் பார்த்தோம் இல்லையா? அவன் 3 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறா. கேத்துமதி, சுந்தரி, வசுதா அப்படின்னு. சுமாலிக்கும் மாலியமானுக்கும் சுந்தரிக்கும் பிறந்தது நிறைய பிள்ளைகள். வஜ்ரமுஷ்டி, விரூபாஷன், துர்முகன், சுத்தக்னன், யஜ்ஞகோபன், மத்தன், உன்மத்தன், கூட ஒரு பெண் அனலா அப்படின்னு. சுமாலிக்கும் கேதுமதிக்கும் 10 பிள்ளைகள், 4 பெண்களும். 10 பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவணனோட படையில மூத்த ஜெனரல்ஸா இருக்கா, படை வீரர்களா இருக்கா, தளபதிகளா இருக்கா ஐஷன்ஸே. அண்ட் அவளோட சகோதரிகள்னு பார்த்தா ராகா, புஷ்போத்கடா, கைக்கசி, கும்பினசி த நம்பர் 1. ஏன்னா இந்த கும்பினசி இன்னொரு கும்பினசி வருது. இந்த கும்பினசி ராவணனுக்கு சித்தி. அடுத்த கும்பினசி ராவணனுக்கு தங்கைன்னு வருது. மாரியமானுக்கும் சுந்தரிக்கும் பிறந்த பெண் ஆன அனலா விஸ்வாவசுங்கிற ஒரு அசுரனை கல்யாணம் பண்ணிக்கிற. அவளுக்கு பிறந்த பெண் தான் கும்பினசி செகண்ட். இவளுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் ஆகுது. அவளுக்கு பிறந்த பிள்ளை லவணன். கடைசியில் நம்ம லவணனை பற்றி பார்ப்போம். ராவணனோட இதை எடுக்கும் பொழுது வைவஸ்வத மனுவிலிருந்து நம்மளுக்கு வம்சாவளி வர்றது கீழே. ஸோ எல்லா கதாபாத்திரங்களுமே பார்த்தேன்னா ஒவ்வொரு தன்மை இருக்கே தவிர ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா பிரஜாபதிகள் கிட்ட இருந்து, முக்கியமாக காஷ்யபர் கிட்ட இருந்து தான் இறங்குறது. ஸோ எல்லாருமே பிராமண குலமான்னு பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவார் ராவணன் பிராமணன் அப்படின்னு.
இப்போ நம்மளோட இந்து மதத்தை எடுத்துட்டாலும் சரி, ஸ்மிருதிகள் எடுத்துட்டாலும் சரி, இந்த வர்ணாசிரமங்களை பிரிச்சது பிறப்பினால கிடையாது, பட் ஆக்குபேஷன்னாலன்னு வருது. பரசுராமர் பிராமணராக இருந்தாலும் சத்திரிய குலம் இருக்கிறது, சத்திரிய குணம் இருக்கிறதுனால சத்திரியர்களுக்கு கீழே நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் துரோணாச்சாரியார். இதே இது பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாமித்ரர் சத்திரியனா பிறந்தாலும் கடைசியில் இருக்கிறது பிரம்மரிஷியா தான். ஸோ ஆக்குபேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ நிறைய பேர் சொல்ற ராவணன் பிராமணன், ராவணன் சத்திரியன், பிறந்தது அசுர குலத்தில் இருந்து. எப்படிங்கிறதுனா வைவசுத்த மனுவோட வம்சாவளியில் வந்து இந்து அப்படிங்கிறவர் ஆலம்புசா அப்படிங்கிற ஒரு அப்சரசை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகள் பிறக்கிறது. இளாவிதா அப்படிங்கிற பெண்ணும் பிறக்கிறார். பிரம்மாவோட பிள்ளையான புலஸ்திய மகரிஷி இளாவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஸ்ரவஸ் மகரிஷி பிறக்கிறார். விஸ்ரவஸ் மகரிஷி 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவவர்மினி அப்படிங்கிற பிரிஸ்பதியோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது குபேரன் பிறக்கிறார். மீதி இங்க வந்து நம்ம மால்யமானோட சுமாலியோட பிள்ளைகள் பெண்கள்னு பார்ப்போம். ராகா, புஷ்போத்கட்டா, கைகசின்னு. ஸோ கைகசி புஷ்போத்கட்டாவை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது விஸ்ரவசுக்கும் புஷ்போத்கட்டாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் கரன், மகோதரன், பிரஹஸ்தன், மகாபஷ்மன். ராகா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது பிறக்கிறது தூஷணன், திரிஷிரஸ், வித்யுஜிஹ்வன், அனுபாலிகா அப்படிங்கிற பெண். கைகசிக்கும் விஸ்ரவசுக்கும் பிறக்கிறது ராவண, கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. சூர்பனகைக்கு ஒரு சில குறிப்புகளில் புருஷன் பேர் வந்து துஷ்ட புத்தியும் போட்டிருக்கு. பிரம்மாண்ட புராணத்தின் படி வித்யுஜிஹ்வன் போட்டிருக்கு. இது வந்து ஒரு தானவராஜன். இந்த வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா தைத்திய வம்சங்கள், தித்தியிலிருந்து வந்த வம்சம். தானவராஜனுங்கும் பொழுது அது தனுவிலிருந்து வந்த வம்சம். விபீஷணனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து சரமா. கந்தராராஜன் சைலுஷனோட பெண்ணான சரமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். பிறக்கிறது திரிஜடை. கும்பகர்ணன் வைரோச்சலங்கிற அசுரனோட பெண் வஜ்ரபாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு பிறக்கிறது கும்பன், நிகும்பன். ராவணனுக்கு 3 மனைவிகள், 3 பட்டமகிழ்ச்சிகள்னு சொல்றார். 3வது பெண்டாட்டியின் குறித்து எந்த ஒரு காவியத்தையும் உற்பத்தியும் கண்டுபிடிக்க முடியல. முக்கியமான 2 மனைவிகள்னு பார்த்தா மண்டோதரி, தானியமாலினி. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் மேகநாதன், அதிகாயன், அக்ஷயன், தேவாந்தகன், நராந்தகன், திரிஷிரஸ். அஹீராவணன் ஒரு சில குறிப்புகளில் ராவணனோட பிள்ளையும் குறிப்பாக இருக்கு. ஒரு சில காவியங்களில் இருக்கும் பொழுது ராவணனுக்கு ஒரு ஹாஃப் பிரதருங்கிற கணக்கில் சேர்றது. கரெக்டான அந்த ஆரிஜின் புலப்படலை. இப்போ நம்ம திருப்பி ராமாயணத்துக்கு வருவோம். சாமி நிறைய வாட்டி சொல்லியிருக்கார். ராமர் வந்து இட் இஸ் ப்ரீவியஸ்லி செட் தட் ராமர் வந்து எப்பவுமே தர்மத்தை கடைபிடிச்சாரு. அப்படி சொல்லக்கூடாதுங்கிற சுவாமி. அவர் தர்மத்தை கடைபிடிக்கல, அவர் தான் தர்மமே. ராமம் விக்கிரகவான் தர்மகா. அவர் என்ன நினைச்சாரோ, பேசினாரோ, செஞ்சாரோ அதுதான் தர்மம். இப்போ இந்த ராமாயண காவியத்தை நம்ம படிக்கவோ கேட்கவோ செய்யும் பொழுது நம்மளையும் ஒரு தர்மாத்மாவா அது மாற்றணும். அதுதான் நம்ம வந்து சுவாமி எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, இப்போ நான் வந்து உனக்கு கிரேஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன், நீ கையை இப்படி கூப்பி வச்சுக்கணும், மூடி வச்சுட்டு இருந்தேன்னா வாங்கிக்கிறதுக்கு உனக்கு தெளிவு இருக்காது, வாங்கிக்கிறதுக்கு உனக்கு ஸ்திரம் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த காவியம் நம்மளை வந்து ஒரு தர்மாத்மாவை ஆக்கிறதுக்கு அது தயாராக இருக்கு, நம்ம ஆகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எப்படி எல்லா நற்குணங்களையும் சேர்த்துண்டு நல்ல ஒரு குணமான இருந்துட்டு சொசைட்டிக்கு நம்மளால என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்ம பெறணும். தாற்பயங்கள்னு பார்க்கும்பொழுது ராமாயணத்துல நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இல்லை தசரதன் எதை குறிக்கிறான் அப்படின்னா நம்ம எல்லாரையுமே தசரதன் குறிக்கிறான் அப்படிங்கிற சுவாமி. எப்படி தசரதன் அப்படின்னா ஒரு மனுஷன், என் ரதத்துல இருக்கக்கூடிய மனுஷன், ரதத்துல போயிட்டு இருக்கக்கூடிய மனுஷன். என்ன ரதம் அப்படின்னா தசேந்திரியங்கள் என்கின்ற ரதத்துல இருக்கக்கூடிய மனுஷன், அதுதான் தசரதன். 10 சென்சஸ்லயும் நம்ம வந்து மூழ்கி கிடக்கிறோம். 3 குணங்களால கட்டப்பட்ட ஒரு மனுஷன். அதை டினோட் பண்ணுறதுன்னா 3 மனைவி, கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. 4 புருஷார்த்தங்களை குறிக்கிறதுக்கு தான் 4 பிள்ளைகள்.
தர்மம் அப்படின்னா ராமன், அர்த்த அப்படிங்கிறது லக்ஷ்மணன், காமம் பரதன், மோட்சம் சத்ருக்னன் அப்படிங்கிறது. இப்போ லக்ஷ்மணர் எதை குறிக்கிறாருன்னா நம்மளோட புத்தி. ஹனுமான் எதை குறிக்கிறாருன்னு நம்ம மனசு. நம்ம மனசை வந்து ஸ்திரமா வச்சுண்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சுக்ரீவன் உறுதியை குறிக்கிறார். இந்த புத்தி, ஃபோக்கஸ் ஆன ஒரு மனசு, உறுதி, இதெல்லாத்தையும் சேர்ந்து ராமர் வந்து உண்மை அப்படிங்கிற அந்த சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது. இதுதான் இந்த காவியம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். ராமாயணத்துக்கும் ஸ்கந்த புராணத்துக்கும் ஒரு சில சம்பந்தங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ராமாயணத்துல முக்கிய கதாபாத்திரங்களான அசுரர்கள் பார்த்தீங்கன்னா ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஸ்கந்த புராணத்துல பார்த்தீங்கன்னா சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மமுகன், அஜமுகி. இங்கேயும் அவ வந்து வரத்தை வாங்கிக்கிறா, சரியா நடத்துறது கிடையாது. பகவான் வந்து அவளை நான் சம்ஹாரம் பண்றேன். அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன, இங்க ராமர், இங்க வந்து முருகன். எதை பத்தி இந்த கதைகள் புரிகிறதுன்னா ஸ்கந்த புராணம் நன்றி மறந்தது, நன்றி இல்லாததுனால வரக்கூடிய அழிவு என்னென்ன அப்படிங்கிறது குறிக்கிறது ஸ்காந்தம். பேராசைனாலையும் காமத்தினாலையும் என்னென்ன அழிவு வரக்கூடியது அப்படிங்கிறத காட்டுற காவியம் வந்து ராமாயணம். ஸோ வெவ்வேறு விதமா சுவாமி நம்மளுக்கு அழகாக எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு நம்மளுக்கு என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு குறிப்புல எஸ்பெஷலி பிரம்மாண்ட புராணத்துல சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா ராவணன் 13 சதுர்யுகங்களுக்கு ஆட்சி புரிஞ்சதா போட்டிருக்கு. 13 சதுர்யுகங்கள்னா நம்மளோட மனுஷ ஜென்மத்துல 5,61,60,000 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க. அதுல கடைசி 13வது திரேதாயுகம் வரும் பொழுது அவனோட தப வலிமை குறைஞ்சதுனால ராமர் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா மகா தபஸ்வி, ஒழுங்கா இருந்திருக்கலாம், இல்ல போயிட்டு. சுவாமி வந்து இப்போ ரீசெண்டா நம்ம நேத்திக்கு ஆக்சுவலா ஒரு வீடியோ வந்தது சுவாமியோட டிஸ்கோர்ஸ். அதுல சுவாமி ரொம்ப அழகா கொடுத்துருக்க. இந்திரஜித் போருக்கு வந்து நிற்கும் பொழுது விபீஷணனை பார்த்து சொல்றாங்க, நீ ஒரு ராஜ துரோகி, நீ ஒரு குல துரோகியா இருக்கே எப்படி அப்படிங்கும் பொழுது விபீஷணன் சொல்றான், நான் என்ன குல துரோகின்னு சொல்லலாம், நம்ம குலத்துக்கு துரோகம் பண்ணது நான் இல்லப்பா உங்க அப்பா. ஏன்னா ஒரு மற்றவனோட மனைவியை கடத்துறது வந்து மகாபாவங்கள்ல ஒண்ணு. அதுல அதை அவன் செஞ்சான். செய்யாதே, வேண்டாம், குல நாசம் ஏற்படும்னு நான் சொன்னேன், கேட்கல. அதனால இந்த அழிவுக்கு இந்த இந்த கலகங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நான் கிடையாது, உங்க அப்பா தான். நான் வந்து எப்போ சொன்ன ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சுடு அப்படின்னு கேட்கல. என்னோட பூர்வஜன்ம கர்மானால நல்ல விஷயங்கள் இருந்ததுனால நான் வந்து சரணாகதி அடைஞ்ச சுவாமி கிட்ட. உங்க அப்பா வந்து பண்ணியிருக்கிற பாவங்கள் அழிவு நெருங்கியாச்சு, அதனால அவனால கிட்ட வந்து கிட்ட சரணாகதி அடைய முடியாது அப்படிங்கிற. அப்போ இந்திரஜித் கேட்கிறான், அட்லீஸ்ட் ராமர் கிட்ட போய் தான் சேர வேண்டாமே, இங்கதான் இந்த பக்கத்துலேருந்து சண்டை போட வேண்டாம், நீ நியூட்ரலா இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கும்போது விபீஷணர் சொல்ற, எது கரெக்டு எது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து நியூட்ரலா இருந்தேன்னா அதுவும் அவருக்கு மகா குற்றம். இதுதான் சரின்னு தெரிஞ்சா சரியை மட்டும்தான் பண்ணணும், சரி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கூட நான் வந்து தப்பு நியூட்ரலா இருந்திருந்தேன்னா எனக்கும் அந்த பாவம் வந்து சேரும். எப்படி சுவாமி சொல்றாரு இல்லையா, இது நடக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுட்டும் மௌனமா வேற வழி இல்லாம மௌனமா இருந்த பீஷ்மர், துரோணர் எல்லாருமே அந்த தண்டனைக்கு ஈக்குவல் சமானம் உண்டு அப்படிங்கிற. ஸோ அப்போ விபீஷணர் சொல்றாரா, ஆஞ்சநேயன் முதல்ல லங்கைக்கு வரும்போது அவனை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா, பற்களால சூழப்பட்ட ஒரு நாக்கு மாதிரி நான் தவிச்சுட்டு இருக்கேன், எந்த பக்கம் திரும்பினாலும் கடி விழுறது அப்படின்னா. அப்போ சாமி அழகா சொல்ற, நாக்கு நம்ம கூடவே பிறந்தது, நம்ம போகிற வரைக்கும் இருக்க போறது, பற்கள் நடுவுல முளைச்சி நடுவுலயே போயிடுறது. நாக்கு எதை குறிக்கிறதுனா முக்கியமான இந்த சாத்வீக குணங்கள், தர்ம நெறிகள், அப்புறம் அஹிம்சை, அதை வந்து குறிக்கக்கூடியது இந்த நாக்கு.
ஸோ நம்ம பிறக்கும் பொழுதே தர்மம், சாத்வீகம், அஹிம்சை எல்லாரோட பிறக்கிறோம். நமக்கு நடுவில் வர்றது என்ன? இந்த காலம், குரோத, லோகம், மனமாச்சரியங்களான இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்றது. நாக்கு என்னதான் அப்பப்போ கடிபட்டாலும் பல்லுக்கு ஏதாவது சுத்தம் பண்ணணும்னா நாக்கு தான் முன்னாடி வந்து, உதடு காஞ்சி போச்சுனாலும் நாக்கு தான் வந்து அதை நினைச்சிட்டு போறது. அதே மாதிரி தான் நற்குணங்கள் படைச்சவாளை வந்து என்னதான் சொசைட்டி கேடு விளைவிச்சாலும் அவன் வந்து அந்த சொசைட்டி எப்படி முன்னேறதுங்கிறதுக்காக தான் பாடுபடுவா அப்படிங்கிறது சுவாமி சொல்றாரு. அதில் அழகா போட்டிருக்க அயோத்தியா வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு கெட்ட ஒரு குணமும் எந்த ஒரு கெட்ட ஒரு ஆட்சியும் உள்ள நுழைய முடியாதது, அழிவற்றது. இது அயோத்தியா. இதுதான் நம்மளோட ஹிருதயத்தை அயோத்தியா குறிக்கிறதா. அயோத்தியா தான் ராமரோட பட்டமாகக்கூடிய இடம். நம்மளோட ஹிருதயத்துக்குள்ள ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நான் சொல்றேன். நேற்று வரைக்கும் பார்த்தது இந்திரஜித் வீழ்ந்தாச்சு. நிகுமலா யக்னத்தை பற்றியும் பார்த்துருக்கோம். பிரத்யங்கரா தேவியை நோக்கி பண்ணக்கூடிய யாகம் இந்திரஜித்தும் வீழ்ந்தாச்சு. அதுலேயும் சுவாமி அழகாக கொண்டு வர, இந்திரஜித் அப்படிங்கிறது வந்து இந்திரனை போரில் வென்றவன், ஆனால் இந்திரியங்களை வென்றவன் கிடையாது. ஸோ இந்திரஜித் அழிவுக்கு காரணமான லக்ஷ்மணன் எப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர். ஸோ அவர் ஜிதேந்திரியன். இதில் அழகாக ஒரு ஐரணி கொண்டு வர்றாரு சுவாமி. இந்திரஜித் வந்து லக்ஷ்மணரால் வீழ்த்தப்பட்டது எதை வச்சுன்னா இந்திராஸ்திரத்தை வச்சுன்னு தான் வீழ்த்தினார். ஸோ இந்திரஜித் யாரை வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ அவனோட அம்சத்தை கொண்ட அஸ்திரத்தை வச்சுன்னு தான் அவனோட அழிவு. இப்போ ராவணன் ரொம்பவே கதறிட்டு இருக்கான். இந்திரஜித்தோட மனைவி சுலோச்சனா அவளும் தனிச்சுன்னு இருக்கா. அப்போ கதறும் பொழுது ராவணனை எதிர்த்து பேசுறான். உன்னோட பேராசைனாலையும் அடக்காத காமத்தினாலையும் தான் இந்த அழிவு வந்திருக்கு. நீயே காரணமாயிட்டே இந்த அசுரகுலத்தோட நாசத்துக்கு. அப்ப காந்தாரி வந்து மண்டோதரி வந்து அவளை வந்து சமாதானப்படுத்தும் பொழுது மண்டோதரி பார்த்து சொல்ற, கூடிய சீக்கிரம் நான் இப்போ இருக்கிற நிலைமை தான் உனக்கும் அப்படிங்கிறா. இந்த விதவை கோலம் தான் உனக்கும் வரப்போறது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறா. ராவணனுக்கு மனசு ஆறலை. சிவாலயத்துக்கு போயிட்டு அழறான். அப்போ வரக்கூடிய அந்த மந்திரிகள் தான் அவனை வந்து சமாதானப்படுத்துறார். நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது எப்போ ஒரு துக்கம் வருதோ அப்போ ஈஸியாக சமாதானப்படுத்த மாட்டார். அப்போதான் பிலாசபி ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடுது, லாபம் நஷ்டம் எல்லாம் சாதாரணம் தானே ஆரம்பிப்பான். அப்பதான் நம்ம இம்மீடியட்டா சொல்றது உனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து மந்திரிகள் எல்லாரும் இவங்க சூழ்ந்து இருக்கிறதா, இது என்ன பெரிய விஷயம், உனக்கு தெரியாதா, அழிவுனாலே நிச்சயம் தானே. இன்னும் சில பிள்ளைகள் அழியாம தானே இருக்கா, அவாலையும் சேர்த்து போய் எதுக்கு அழிச்சுட அப்படின்னு காட்டி கொடுக்குறது. அப்போ இவனோட மனசு ரொம்ப கலகத்தோட இருக்கிறத யோசிச்சுட்டு அஹிராவணன் எழுந்து வரான். பாதாளத்தில் இருக்கக்கூடிய பொழுது அவனுக்கு தெரியல ராவணன் வந்து கொஞ்சம் கஷ்டத்தோட இருக்கானே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அஹிராவணன் வந்து பிரத்யட்சமானான். என்ன நடந்ததுன்னு கேட்டுன்ற உடனே கோபப்படுறான் அஹிராவணன். அறிவு இருக்க வேண்டாமா, இவ்வளோ நல்லா படிச்சிருக்கியே, தபசெல்லாம் பண்ணியிருக்கியே, இன்னுமா புரிஞ்சிக்கல எது கரெக்ட் எது தப்புன்னு உனக்கு தெரிய வேண்டாமா, இவ்வளோ அழிவையும் நடத்திட்டு இன்னும் நீ வந்து என்ன சொல்றது முதுகுப்படியாட்ட வச்சிருக்கியே நான் பண்றது கரெக்டுன்ட்டு, தப்பு இல்லையா அப்படிங்கிறான். ஆனா என்னதான் இருந்தாலும் உப்பிட்ட வரை உள்ளளவும் நிலைங்கிற மாதிரி சரி நடந்தாச்சு, அடுத்து என்னோட கடமையை நான் செய்யறேன் அப்படின்னு அஹிராவணன் சொல்றான். ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திட்டு போய் காமதா தேவிக்கு நான் வந்து பலி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். ராமர் லக்ஷ்மணரோ அவளோட அந்த கூடாரத்துக்குள்ள நுழையிறான் அஹிராவணன். நுழையும் பொழுது அந்த இடத்துக்கே ஒரு மாயையை யூஸ் பண்ணி இருள் சூழ வைக்கிறான். இருள் இப்படி கசியும் பொழுது ஆஞ்சநேயர் பார்க்க என்னமோ சரி கிடையாது, வாழை வச்சு அழகா ஒரு கோட்டையாட்டம் கட்டிடுற கூடாரத்தை சுற்றி. அஹிராவணனுக்கு அழகால் புரியல, இப்படி ஒரு வித்தையை பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் படைச்சவன் இங்க யாரா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது விபீஷணனோட உருவத்தை தரிச்சுண்டு ஆஞ்சநேயர்கிட்ட போய் நிற்கிறார். இந்த மாதிரி நான் இப்போதான் சந்தியாபதமெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், நான் ராமரை போய் பார்க்கணும், நேரம் கடத்தி நான் அவரை போய் பார்க்க விரும்பலை, அது தப்பாயிடும் அப்படிங்கும் பொழுது
இப்போ அப்படின்னு அலோவ் பண்றாரு ஆஞ்சநேயர். உள்ள போன உடனே மோகன மந்திரத்தை ஏகிறார். அந்த மோகன மந்திரம் தான் பிரமோகனாஸ்திரத்துக்கும் சம்மோகனாஸ்திரத்துக்கும் மூல மந்திரமா இருக்கக்கூடிய மந்திரம். பிரமோகனாஸ்திரம் எங்க பார்க்கறோம்னா, நம்ம வந்து மகாபாரதத்துல அர்ஜுனன் இந்த விராட்ட பருவத்தில் இருக்கும் பொழுது பிரமோகனாஸ்திரத்தை வச்சுதான் எல்லாரையும் மயக்கம் போட வைக்கிறான். எக்ஸப்டிங் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் தவிர மீறி எல்லாரும் மயக்கம் அடைஞ்சுடுறான். எதுக்குன்னா அந்த மயக்கம் அடைஞ்சு அவரோட மேல் வஸ்திரத்தை எடுத்துன்னு வரதுக்காக போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு 3 பேர்கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கி மீதி பேரோட மேல் வஸ்திரங்கள் எடுத்துன்னு வரப்படுறது. சமூகநாத்திரத்தை நம்ம எங்க பார்க்கணும்னாக்க, ஆரண்ய காண்டத்துல நம்ம வந்து கரதூஷணாதிகள் கிட்ட சண்டை போடும்பொழுது ஜனஸ்தானத்துல ராமர் அதை பிரயோகம் பண்றாருன்னு பார்க்கணும். அந்த மோகன மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது எல்லாரும் மூச்சு அடைஞ்சு போறாங்க. ராமர் லக்ஷ்மணன் மூச்சு அடைகிற மாதிரி காட்டிக்கிறார். ஏன்னா மேல இருக்கக்கூடிய பூலோகத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் அழிச்சா மட்டும் பத்தாது, கீழோகங்கள்ல இருக்கக்கூடிய அசுரர்களையும் அழிச்சு தீரணும். ஸோ அதுக்காக இங்க நடக்கட்டும்னு பார்க்குறா. அஹிராவணன் அவன் 2 பேரையும் கடத்திட்டு அங்கேயே ஒரு குழியை வெட்டி நேரம் பாதாளத்துக்கு இறக்கிட்டு போயிடுறான். விபீஷணன் அப்போதான் சந்தியாவதனம் முடிச்சுட்டு வரான். ஒரு ஆஞ்சநேயர் பாருங்க, நீ இப்போதான் உள்ள போன, நீ எங்க இங்க வந்த அப்படிங்கிறது, நான் இப்போதான் அது ஆஞ்சநேயா வரேன். ஆனா என்ன மாதிரி ஒருத்தன் உருவம் தரிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான் அஹிராவணனா இருக்கணும். வா உள்ள போய் பார்க்கலாம் பொழுதுதான் பார்த்தா அங்க ராமர் லக்ஷ்மணன் இல்லை. ஸோ ஆஞ்சநேயர் கிட்ட நீ போயிட்டு அவரை காப்பாத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்ரீவனை பார்க்கல. ஏன்னா ஆஞ்சநேயர் என்னதான் ராமதாசனா இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு மேலதிகாரியும் பார்த்தா சுக்ரீவன். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு இருந்து எடுத்துக்காட்டு இருக்கு. புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. கரெக்டான புரோட்டோகால் எந்த நிமிஷத்துல இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணானா அதுக்கான வெற்றிகள் கரெக்டாக வரும். ஸோ ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன் எஸ் சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் இறங்கி போறார் பாதாளத்துக்கு. பாதாளத்துக்கு போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மாண்ட மாளிகைலாம் இருக்கு, அழகான நகரம். வெளியில ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது 2 பட்சிகள் உட்கார்ந்து இருக்கு. அவன் பேசுறதுக்கு ஆஞ்சநேயர் காதல் விழுது. மகாராஜா வந்து 2 இளவரசர்களை கடத்தி வந்திருக்க, இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள பலி கொடுத்துருவார், தேகங்கள் எல்லாத்தையும் வெளியில தான் போடுவார், நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல விருந்து அப்படின்னு பேசிடுவார். ஆஞ்சநேயருக்கு கோபம் தாங்கல. கோட்டைக்குள்ள நுழையணும்னு போற மகரத்வஜனை மீட் பண்றாங்க வாசல் காவல்காரனா இருக்கு மகரத்வஜன். ஒரு சில குறிப்புகள்ல மகரத்வஜன் வந்து ஆஞ்சநேயரோட பிள்ளைனே வருது. எப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து லங்கையை எரிக்கும் பொழுது தகனம் பண்ணிட்டு போகும் பொழுது சமுத்திரத்துல வாழை நினைச்சு அடைக்கிற அவரோட வியர்வை துளி ஒண்ணு சமுத்திரத்துல விழுந்து அதுல இருந்து பிறந்தவன் மகரத்வஜன் அப்படிங்கிறது வருது. அதுக்குள்ள எப்படி அவன் வந்து வளர்ந்து முடிச்சு பாதாளத்துக்கு காவல்காரன் ஆகிறாங்கிறது தெரியலை, அது பார்க்கலாம். இப்போ வந்து மகரத்வஜனை வந்து பாதாள சுழட்டி வீசி அடிக்கிற, ரொம்ப தொலைவில் போய் விழுந்து விடுறான். அதுக்குள்ளே இவன் நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். கோவிலுக்கு கூடையில மாலைகள் எடுத்துட்டு போறான். அந்த மாலையில அழகான ஒரு சின்ன உருவத்தை எடுத்துட்டு அந்த மாலைக்குள்ள ஒரு வண்டு மாதிரி போய் உட்காந்துக்கிறார். மாலையோட வெயிட்லயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா. ஆஞ்சநேயர் போய் உட்கார வச்சார். இதுலேருந்து தெரியாது ஆஞ்சநேயர்னு பார்க்கும் பொழுது வெறும் பலம் மட்டும் கிடையாது, புத்தி மட்டும் கிடையாது, அஷ்ட சித்திகளும் அவர் கைகளில் அடக்கம்ங்கிறது இந்த புரியுது. ஏன்னா சின்ன ஒரு உருவம் எடுக்கணும்னாலும் முதல் சித்தியான அனிமாவை சேர்க்கணும், லைட்டாக இருக்கணும், எந்த ஒரு வெயிட்டும் மாறாத அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா லகிமாங்கிற 3வது சித்தியையும் அவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த குறித்து இருக்கார் சுவாமி. ஸோ ஆலயத்துக்குள்ள போயிடுறார். காமதாதேவி அழகாக அந்த மாலையை சாப்பிட்றார். வகை வகையாக வச்சுக்கிறாளாம் பட்சணங்கள் பிரசாதமாக இருக்கிறதுக்கு. கொடுக்க போகிறது நரபலி, ஆனால் வகை வகையாக பட்சணங்கள் வேற சேர்ந்து. ஸோ ஆஞ்சநேயருக்கு சந்தோஷம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வந்ததுதான் வந்துட்டோம், தின்னுட்டே வேலையை பார்க்கலாமே அப்படின்ட்டு மாலைக்குள்ள உட்காந்துட்டே அந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் மொழிகிட்டு இருக்காராம். அசுரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. தட்டில் இருக்க பட்சணங்களும் தானாவே காணாமல் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம கொடுத்த வழியினால தேவி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா போகிறது அப்படின்னு. ராமருக்கும் லக்ஷ்மணருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாதா, அவன் சிரிச்சுன்னு இருக்கா. உடனே அஹிராவணனுக்கு கோவம் வருது. நான் பலி கொடுக்கலான்னு கூட்டின்னு வந்து உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கேன், 2 பேரும் இருங்க அவங்கள முடிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து ஆவேசமா எழுந்துக்கும் பொழுது ஒரு கர்ஜனை பண்ற ஆஞ்சநேயர். என்ன ஒருவேளை அம்பாள் கோவப்படுறாளோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவரோட உருவத்துல வெளியில குதிச்சு அம்பாளோட கையில இருக்கக்கூடிய வாழை எடுத்து அஹிராவணன் கண்டந்துண்டமா வெட்டார். வெட்டும் பொழுது அவனோட வலிமை எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு துண்டமும் ஒன்னா சேர்ந்து
திருப்பி எழ ஆரம்பிக்கிறான். ராமரை பார்க்கிற, ராமரை தியானம் பண்ற, தலையை வெட்டிட்டு எடுத்து அந்த அக்னி குண்டத்துல போட்டுருக்காரு. பொசுங்கி போன தலை எப்படி சேர்றது? அகிராவணன் கதையும் முடியாது. எப்பவுமே நீங்க ஒரு ஹாசியமா சொல்லணும்னா, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரா வருவா. அதே மாதிரி இந்த சினிமாலாம் அழகா காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிச்சு உடனே மகரத்வஜன் ஓடி வரானா உள்ள வரும்பொழுது பார்க்குறாரு, அகிராவணனோட கிரீடத்தை எடுத்து மகரத்வஜனுக்கு வச்சுட்டு, இனிமே பாதாளத்துக்கு நீ தான் அரசன், ராமனுக்கு கீழே நீ ஒழுங்கான சிற்றரசனா இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசி புரிஞ்சு இவன் திருப்பி பூலோகத்துக்கு வரா. ராவணனுக்கு மேலும் மேலும் துக்கம் தான். சரி, ஒரு அழிவுன்னு வரும் பொழுது சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது சுவாமி எப்பவுமே சொல்றாரு, கஷ்டம் வந்தாதான் நீ என்ன நினைப்பியா அப்படிங்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தா நம்ம தான் பண்றோங்கிற அந்த ஒரு நினைப்பு வந்துடும். நல்ல விஷயம் வந்தாலும் சரி, கெட்ட விஷயம் வந்தாலும் சரி, காரணகர்த்தா அவர் தான். அதுக்கான மூல காரணம் என்ன? நம்ம கர்மா தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டமும் வந்ததுன்னா சுவாமி கிட்ட வேண்டி, ஏன் எனக்கு இதை கொடுத்தேன்னு கஷ்டத்தை, ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தேன்னு கேட்கறத விட்டுட்டு, இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கு வந்திருக்கு, அதை காணக்கூடிய சக்தியை எனக்கு கொடு அப்படிங்கிறத தான் நம்ம கேட்கணும். ஸோ ராவணன் பார்த்தேன்னா மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னும் ராமர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிற அந்த நினைப்பை அவர் சிந்தூரநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கிய மந்திரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு, இன்னும் எதுவும் கெட்டு போகலை, இப்போதைக்கு போனவான விட்டுடு, இருக்கிறத நீ காப்பாற்றிக்கணும், ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, சீதையை திருப்பி கொடுத்துரு, அதுதான் இந்த அசுரகுலத்துக்கு நல்லது அப்படிங்கிற. வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அவர் யோசிக்கிறார், சரி இதுக்கு மேலே நம்ம சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா விநாசகாலே விபரீத புத்தி அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு மந்திரி என்ன பண்றார், உங்களோட இன்னொரு பிள்ளை உயிரோட தானே இருக்கான், நராந்தகன் அப்படின்னு, அவனுக்கு 72 கோடி சைன்யம் இருக்கு இல்லையா, அவனை வர சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது தூமகேது அப்படிங்கிற ஒரு அசுரனை தூது அனுப்புறான். நராந்தகன் சேர்றான். அப்போ போர்க்குரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் குறுக்க நிற்கிறார். நராந்தகனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. ரொம்ப சுலபமா ஆஞ்சநேயர் அவனை தூக்கி கீழே போட்டு நெஞ்ச குழந்து தூக்கி வீசுற ரசாந்தளத்துல போய் விடுறான் நராந்தகன். அவனோட 72 கோடி சேனையும் துவம்சமாகுது. ராவணனுக்கு ஆச்சரியம் தாங்கல, இப்பதானே நடந்துச்சேன், 72 கோடி சேனையும் போச்சேன், நராந்தகன் அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, வேற வழி இல்லை, நம்ம தான் போருக்கு அடுத்து இறங்கி ஆகணுங்கிறதுனால டியூட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு அந்த இடத்துல அவன் பண்றான். காத்தால விடியறது, ராவணன் போருக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருக்கான். அவசகுணங்களா இருக்கு. கையில எடுக்கிற கட்டமும் அம்புகளும் அவன் கையில இருந்து நழுவி கீழே விழுறது, ரதத்துல ஏறி இருக்கக்கூடிய அவனோட சாரதி வழுக்கி கீழே விழலாம், யானைகளும் குதிரைகளும் ரொம்ப அலறி அடிச்சுட்டு ஓடுறதுக்கு இங்கேயும் அங்கேயும், நாய்களும் ஓநாய்களும் நிறைய கத்துறதுகள், ஆந்தைகளை ரொம்ப பிழிகிறது. இப்படி இருக்கிறச்ச பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும்னு போய் நிற்கிறான் ராவணன். ராவணனோட சைன்யம் வானர சைன்யத்தால ரொம்பவே அடி வாங்கிறது. அசுரர்கள்லாம் விட்டா போதும் ஓடுறா. அப்போ ராவணனுக்கு கோபம் வருது, அது எப்படி நீங்க புறமுதுகு எடுத்து ஓடலாம் அப்படின்ட்டு அவனோட எந்தெந்த அசுரர்கள்லாம் ஓடுறாளோ அவனே வதம் பண்ண ஆரம்பிக்கிறான். மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நம்ம பண்ற வேலையை அவன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கம்மி தான் இருக்கு, சரி நடக்கட்டும் அப்படின்னு. லக்ஷ்மணர் வர ராவணனை எதிர்த்து நிற்க, ராவணனுக்கு கோபம் ஜாஸ்தி வருது. ஏன்னா என் இஷ்ட பிள்ளை, ரொம்ப பிரியமான பிள்ளை மேகநாதன், அவனை கொண்டது இவன் தானே, இவனை நான் அழிச்சே தீரணும் அப்படின்னு மகாஸ்திர யுத்தம் நடக்கிறது. ராவணன் மூர்ச்சையாய் கீழே விழறான், ரதமும் ரதசாரதியும் கொல்லப்படுறான். ராவணனுக்கு கொஞ்சம் மூச்சு தெளிச்ச பொழுது பிரம்மாஸ்திரத்தை ஏறான். பிரம்மாஸ்திரத்தை ஏறும் பொழுது அந்த அஸ்திரத்துக்கான மரியாதையை கொடுக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணரும் மூர்ச்சையாய் கீழே விழுந்தார். ஆஞ்சநேயர் வர அந்த நேரத்தில் ராவணன் கிட்ட போது, ராவணனால அவர் கொடுக்குற அடியை தாங்க முடியல. நான் பண்ண என்னோட பலம் பேர்பட்டது நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு குரங்கு அது அடிக்கிற அடியை நான் தாங்க முடியல, ரொம்பவே பயப்படுறான். அதுக்குள்ள லக்ஷ்மணரும் மூச்சை தெளிச்சுடுற, ராவணன் மறுபடியும் மூச்சை மாறி மாறி.
அப்போ ராவணன் மூர்ச்சையை விழும்பொழுது இது இப்படி இருந்ததுன்னா ராஜாவுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறதுக்காக புதுசா கொண்டு வந்த ரதத்துல அவனை ஏற்றிட்டு திருப்பி லங்கைக்கு கூட்டிட்டு இருக்கிறான். லங்கைக்கு போன உடனே பாதாள ஹோமத்தை ஆரம்பிக்கிறான் ராவணன். எப்படி நிபிம்லா யாகத்தை இந்திரஜித் ஆரம்பிச்சானோ அதே மாதிரி பாதாள ஹோமம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை ராவணன் ஆரம்பிக்கிறான். அப்போ விபீஷணர் வந்து ராமர் கிட்ட வார்த்தை கொடுக்குறார், இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டா அவனை யாராலையும் எதிர்க்க முடியாது, நிச்சயமா அந்த யாகம் நடக்காம நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கும் பொழுது அங்கதன் ஆஞ்சநேயர் தலைமையில் நிறைய வானரங்கள் போற ஹோமமும் தடைபடுறது. ஹோமம் தடைப்பட்ட உடனே அந்த அபசகுணங்கள் ஜாஸ்தியாக வருது. கிரீடங்கள் அவன் தலையில இருந்து வழுக்கி கீழே விடுறது. ரெண்டாவது தடவை, முதல் தடவை பார்த்தா அங்கதன் அங்க அரண்மனைக்கு வந்து தர்பார்ல ராவணனை எதிர்க்கும் பொழுது அவனோட கிரீடங்கள் அவன் தலையில இருந்து சரியறது. இரண்டாவது தடவை இந்திரன் அவனோட ரதத்தையும் அவனோட ரதசாரதியான மாதலியையும் அனுப்புறான் கீழே. ராமர் அந்த இந்திரனோட தேர்ல ஏறி போர் போடுகிறார் ராவணனை எதிர்த்து. ராவணனோட சைன்யமே துவம்சம் அடைகிறது ராமரால. மாயையை யூஸ் பண்றான் ராவணன், எதுக்குமே புலப்படாது. ஏன்னா மாயையை ஒழிக்கிறதுக்கு தானே இங்க பரபிரமம் வந்து உட்காந்துட்டு இருக்கு, நின்றுட்டு போர் புரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி மாயை வேலை செய்யும்? ஏன்னா மாயைங்கிறதே அவரோட தங்கை தானே, விஷ்ணு மாயை தானே. ஸோ அதனால அப்போ ராமர் வந்து ராவணனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்றாரு, இனிமேலாவது அவன் திருந்துவானா அப்படிங்கிறதுக்கு. 3 மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கா ராவணா. பாட்டலி மரம் மாதிரி முதல் குரூப்பு. பாட்டலி மரம் வந்து வெறும் பூக்கள் மட்டும்தான், பழங்கள் கிடையாது இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த அப்படிப்பட்ட மக்கள் எப்படின்னா வாய் மட்டும் நல்லா கிழிஞ்சு பேசுவா, எதுவும் காரியம் எதுவும் ஆகிட்டு சாதிக்க முடியாது. மற்ற இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாழை இல்லைன்னா மாமரம் மாதிரி பூக்களும் இருக்கும், நல்ல சுவையோட கனியும் இருக்கும். ஸோ அவள் வந்து பேசவும் பேசுவா, காரியத்தையும் நடத்தி கொடுப்பா. சில பேர் ரொம்ப ரொம்ப வசதியான மரம் எதுன்னு பார்த்தா பலாமரம், பூக்களே கிடையாது, ஆனால் தேனினும் இனிய கனிகள் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் தான் ரொம்ப ரொம்ப உத்தமமான மக்கள். ஏன்னா வாயை மூடிட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிற இந்த விஷயத்துல சுவாமி வந்து அழகா ஒரு இன்டர்வியூவில் கேட்கும் பொழுது ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் இருப்பாங்க இன்டர்வியூவில். ஒருத்தர் வந்து சுவாமி நான் இந்த இடத்துல இது பண்ணேன், இந்த சர்வீஸ் பண்ணேன், இந்த இவாளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது அப்படியா చాలా సంతోషం మంచిది அப்படின்ட்டு சிருஷ்டி பண்ணி ஒரு மோதிரத்தை போட்டார். ஆக்சுவலாக பேசினவரை விட இன்னொருத்தர் வாய மூடின்னு சுவாமி காலுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து நிறையவே சேவை பண்ணியிருக்கார். அவர் வாயை திறக்கல. சுவாமி வந்து அவருக்கு எதுவும் மெட்டீரியலைஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல. இதை 2 பேர் போன உடனே இன்னொருத்தர் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் கொடுத்தவர் வந்து பேசுகிறாரே தவிர இவர் வந்து எல்லாத்தையும் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையே. அவன் என்ன சொன்னான் என்கிட்ட வந்து என்கிட்ட ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தான், இதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன், பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், முடிச்சு போச்சு கணக்கு. இவன் என்கிட்ட ஸ்ப்ரெட்ஷீட் இன்னும் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவன் செய்கிற புண்ணியம் எல்லாத்துக்குமா சேர்த்து இவன் பேங்க் பேலன்ஸை சேர்த்துட்டே வந்துருக்கேன், இவனுக்கு அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிற சுவாமி. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணுங்கிறதையும் சுவாமி அழகாக காட்டி கொடுக்குறாரு. அப்போ ராமர் சொல்கிறார், நீ வந்து பாட்டலி மரம் மாதிரி பேச மட்டும்தான் இருக்கே தவிர உனக்கு நடத்திக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை. நல்லா படிச்சிருக்க, எல்லாம் தெரியும், தபஸ்வி 64 கலையும் எல்லாம் கற்றுட்டு இருக்க, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அழிவு தானே நீ வந்து ஏற்படுத்தி வச்சிருக்க உன் நாட்டுக்கு அப்படிங்கிற ராவணனுக்கு. அங்கே இந்த நேரத்தில் யார் புத்திமதி சொன்னா வரைக்கும் ஏறல போர் நடக்கிறது. திருப்பி ராவணன் 10 பானங்களா கண்டினியூஸா அடிச்சுட்டு இருக்கார். ராமர் எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அக்னி அஸ்திரத்தை வச்சு எல்லாத்தையும் பஸ்மமாக்கி தள்ளுறார். ஒன்னொன்னா ராவணனோட தலைகள் துண்டிச்சு கீழே விழறது. விழ விழ அந்த விழுந்த தலைகள் மறைஞ்சு போயிட்டு திரும்பி முளைக்கிறது ராவணன் கிட்ட. இந்த விஷயத்தை சீதைக்கு வந்து தெரிவிக்கிறார். ராவணனுக்கும் ராமருக்கும் ஒரு நடக்கிறது. ராமர் வந்து தலைகளை ஒன்றுனா கொய்யும் பொழுது அது திருப்பி முளைச்சு தூங்கும்பொழுது சீதைக்கு வருத்தம், எப்படி கொல்றது விட அப்படின்னு. அப்போ திருஜடை அவனுக்கு சமாதானப்படுத்துறார், சீதா இப்போதைக்கு ராவணனுக்கு வந்து மரணம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவன் மனசுல நீ இருக்க, மகாலட்சுமியான ஜெகன்மாதாவான நீ இருக்கும் பொழுது அவனை வந்து யாராலையும் கொல்ல முடியாது. எப்போ
ஒரு க்ஷணம் நீ அவன் மனசை விட்டு விலகலையோ அவனுக்கு அழிவு நிச்சயம் அப்படிங்கிறார். ராவணன் திருப்பி மாயை யூஸ் பண்றான். அடுத்த நாள் போர்ல ராமர் அதை அழிக்கிறார். இப்போ ராமர் சுவாமி அழகா சொல்றார், ஒரு தலை விழும்போது இன்னொரு தலை முளைக்கிறது இல்லையா, ஒரு தலை விழுந்து வரக்கூடிய ஒரு கேம். ஒரு தலை முளைக்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேராசை அப்படிங்கிற சுவாமி. எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் வரும் பொழுது போருங்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வராது, மேலும் மேலும் வேணும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத குறிக்கிறது. எப்படின்னா ஒரு தலை கொய்யப்படுறது ராமனால, அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு தலையை அவன் கொய்யிட்டா, எக்ஸ்ட்ராவாக ஒரு தலை இருந்தால் அதையும் அவன் சிறைச்சேதம் பண்ணிட்டான்னா அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கெயின் தானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புண்ணியம் கிடைக்குங்க, எக்ஸ்ட்ரா பாவங்கள் குறையணும் அப்படிங்கிற அந்த ஒரு கெயின் அப்படிங்கிற மாதிரி சுவாமி சொல்றாங்க. ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த இந்த போரை ஏதோ ஒப்பிட்டு சொல்றதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. சூரியனுக்கு ஒப்பு யாருன்னு கேட்டால் சூரியன் மட்டும்தான், சமுத்திரத்துக்கு ஒப்பு யாருன்னு கேட்டால் சமுத்திரம் மட்டும்தான். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு இணை என்ன சொல்ல முடியும்னு கேட்டால் அவரோட யுத்தத்தை மட்டுமே தான் இணையா சொல்ல முடியும். 18 நாட்கள் நடக்கிறதா யுத்தம் இவா 2 பேருக்கும். கடைசி நாள் 18ஆவது நாள் யுத்தத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவசரப்படங்கள் நிறைய சேர்ந்துட்டு வருது, அங்கங்க தீப்பற்றி எரியறது, மண்டோதரிக்கு படங்கிறது தான். லங்கையில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள்ல இருந்து கண்ணீர் தாரதாரையா கொட்டின்னு இருக்கு. சூறாவளி காற்றை அடிக்கிறது தான். தேவர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு சரி இன்னைக்கு முடிஞ்சிடும் எனக்கு கதை அப்படின்னு சந்தோஷப்படுறா. ராமர் விபீஷணன் சொல்றத வச்சுட்டு ராமர் வந்து 31 அம்புகளை விழ, 31 அம்புகள் 30 அவனோட 10 தலைகளையும் 20 கைகளையும் போய் கீழே தள்ளுறது. ஒரு அம்பு அவன் வயத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை உடைக்கிறது. ராவணன் விடறான். அவனோட தேகத்துல இருந்து அந்த ஜுவாலையா அந்த ஆத்மா கலவி ராமரோட பாதத்துல வந்து சேர்றது. எல்லாரும் பார்க்கிறான். ராவணன் விழுந்த அந்த நாள் வந்து சித்திர மாசம் சுக்லபக்ஷி சதுர்தசி. மண்டோதரிக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அதிர்ந்து வரா. ராவணன் மேல விழுந்துட்டு கதறா. ஏன்னா அப்பேற்பட்ட ஞானி மண்டோதரி சொல்ற, 14 லோகங்களுக்கும் தலைவனா இருந்த, அட்டதிக் பாலகர்களுக்கெல்லாம் நீ வந்து அதிபதியா இருந்த, 64 கலைகளை பயின்றிருக்க, அப்பேற்பட்ட தபஸ்வி, எல்லாம் என்னெல்லாமோ இருக்கலாம். உன் கொடியில வந்து ஒரு இசைக்கருவியான வீணைய கொடியில ஏற்றிட்டு அதுக்கான மதிப்பு, இசைங்கிற ஒரு கலைக்கான மதிப்பை நீ ஏற்றி கொடுத்துருக்க. ஈஸ்வரனை வந்து சாமகானம் பாடி மயக்கி இருக்க. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வந்து உன்னோட காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, எனக்கு அதிகாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தானே நீ வந்து அதுதான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த. எவ்வளவோ நான் வந்து கெஞ்சினேனே, பரபிரம்மத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சுடு அப்படின்னு கெஞ்சினேனே. நீ மட்டும் பண்ணியிருந்தேன்னா கருணாமூர்த்தியான ராமன் நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருப்பானே, உனக்கே உயிர் பிச்சை கொடுத்துருப்பானே, இந்த அழிவு எதுவுமே இருந்திருக்காதே, ஜெகன்மாதாவை நீ கொடுத்துட்டு இருக்கலாமே, திருப்பி நீ பண்ண மாட்டியே, பண்ணாம விட்டுட்டியே. மற்றவாளை ஹிம்சை பண்றதுல நீ இன்பம் நிறைய உனக்கு இருந்ததே தவிர மற்றவாளுக்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிற மனப்பான்மை உனக்கு இல்லாம போயிடுத்தேன் அப்படின்றா. அப்போ அவ சொல்றா, இவ்வளோ நீ கஷ்டம் கொடுத்தோம், இவ்வளோ நீ துக்கத்தை ராமருக்கு கொடுத்தோம், உனக்கு கடைசியில அந்த கருணாமூர்த்தி மோட்சத்தை கொடுத்துருக்காரு பாத்தியா. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நீ வந்து தூஷணம் பண்ணிட்டே. அசுரகுலத்தை வந்து அசுரகுலத்தோட அழிவுக்கான ஆணிவேராக இருந்தது அசுரகுல தலைவனாக இருந்துங்கிற அந்த ஒரு பழி உனக்கு வந்துட்டே. இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய இதுல நீ சாதிச்சதுலே இதுதான் பெரிய விஷயம், அசுரகுலத்தை அழிச்சதுதான் நீ பண்ண பெரிய விஷயமே அப்படின்னு அழறா. கம்பராமாயணத்துல எப்படி போட்டிருக்குன்னா, சுவாமி வந்து ராவணனோட கடைசி காரியம் நடக்கும் பொழுது மண்டோதரியும் ஜலம் விடுறா அப்படின்னா சுவாமி எழுதியிருக்கார். கம்பராமாயணத்துல மண்டோதரி அப்படியே ராவணன் மேல சரிஞ்சுட்டு அழகா கொண்டு வர. கல்யாணம் ஆகி முதல் வாட்டி புருஷனும் மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆசையா ஒரு வார்த்தையை கூப்பிட்டு புருஷனை கூப்பிடுவாங்க. அழகான ஒரு செல்ல பெயரை வச்சு கூப்பிடுவாங்க. புருஷனுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பெயர், மனைவிக்கு மட்டுமே சொந்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயர்.
அதை ராவணன் தழுவி எடுத்துட்டு அவரோட ராவணனோட தலைகளெல்லாம் எடுத்து தடவிண்டு அந்த பெயரை வச்சு அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சி அவன் உயிரை விடுறான் அப்படின்னு கம்பர் அழகாக எழுதியிருக்க. விபீஷணனை கூப்பிடுற ராமர் என்னதான் நடந்துட்டாலும், என்னதான் அவன் கெட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், உனக்கு மூத்தவன் அவன் தான், அவனுக்கு பிள்ளைகள் இப்போ யாரும் இல்லை, நீ தான் அவனுக்கான கடைசி காரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எல்லா கர்மாக்கள்லாம் அவன் நல்லபடியாக நடக்கிறது. லக்ஷ்மணரை கூப்பிடுற, விபீஷணனை கூட்டிட்டு போய் அவங்க பட்டாபிஷேகம் பண்ணிடு அப்படிங்கிற. விபீஷணன் சொல்கிறான், நீ தானப்பா எனக்கு பண்ணணும். இல்லை, நான் எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் 14 வருஷம் முடிகிற வரைக்கும் காலை வைக்க மாட்டேன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால உன் நகரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன். லக்ஷ்மணன் போயிட்டு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அப்போது ஆஞ்சநேயர் போயிட்டு சீதைக்கு இந்த விஷயத்த சொல்கிறார். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதோ 8 மாதங்கள் கர்ப்பத்தை தாங்கி பிடிச்சிக்கிற அளவுக்கு நான் பிடிச்சிட்டு இருந்தேன், இந்த ஏக்கத்தை வச்சுட்டு இருந்தேன். இது என்ன நாள், என்ன ஒரு திதி, என்ன சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா தெரியாது, என் வாரத்தில் என்ன நாள்னே எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாள் மங்கள வாரம் அப்படின்னு அழைக்கப்படட்டும், இந்த நாளில் ஒன்றை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப மகத்தா இருக்கட்டும் அப்படிங்கிற. ஸோ அன்னைக்கு ஒரு செவ்வாய் கிழமையா நிறைய பேர் சொல்லுவாள், செவ்வாய் வெறும்பாய் அப்படின்பா, செவ்வாய் வருவாய் அப்படின்பா எங்கள் அம்மா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முக்கியமான விஷயங்கள் நடந்த நாள், முக்கியமாக சீதைக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச நாள், அப்பேற்பட்ட ஒரு மங்களமான ஒரு நாளை. அதான் சுவாமி எப்பவுமே சொல்றாரு, நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே கிடையாது, எல்லா நாளும் நல்ல நாள். ஏன்னா சுவாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தினா எந்த ஒரு கிரகமும் உனக்கு வராது, எந்த ஒரு கிரகத்தோட பிரச்சனையும் உனக்கு வராது. அதான் சுவாமி சொல்லி, என் அனுகிரகம் இருக்கும்போது என்ன நவகிரகம் உன்னை என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறாரு. ஸோ அது நடக்கிறது. சீதையை பல்லக்கில் ஏற்றிட்டு வரா. அப்போது விபீஷணன் பட்டுப்புடவைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் சீதைக்கு கொடுத்துட்டு போட்டுண்டு வாங்கும் பொழுது சீதை சொல்கிறார், இல்லை எனக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது, இதெல்லாம் ராவணனோடதுன்னு இருந்ததோ அதை நான் தொடவே மாட்டேன், முந்தைய ஒரு காலம் இது ராவணனோட சொத்தாக இருந்தது, நான் வரமாட்டேன், இது தொடமாட்டேன், நான் உடனே எனக்கு ராவணனை பார்த்தா அப்படிங்கும் பொழுது கோட்டைக்கு வெளியில் கூட்டின்னு வந்த உடனே இறங்கிடுறேன். இல்லை, நான் ராமரை ஓடி போய் பார்க்கணும் அப்படின்னு போகும்பொழுது ராமரை ஓடி அப்படிங்கிற அக்னி பரீட்சை சொல்கிறேன். இது நம்மளுக்கு ஜென்ரலாக எடுத்து பார்க்கும்போது இது ஒரு கஷ்டமான ஒரு கட்டம். ஆனால் சுவாமி இதுக்கான தாத்பரியத்தையும் அழகாக கொடுக்குறாரு. எப்படி இந்த சீதையோட அந்த சக்தியை அக்னி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு மாய சீதையை வச்சுட்டு தான் இப்போ நடத்திட்டு இருக்கு. இப்போது அக்னி ராமர்கிட்ட சீதையை முழுசாக திருப்பி ஒப்படைக்கிறார் அப்படிங்கிறது. ராமர் விபீஷன் கொண்டு ராமர் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுற நிறைய பட்டு வஸ்திரங்கள், ரத்ன ஆபரணங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது ராமேஸ்வரர் புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு வா, அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ, பானத்துக்கு எடுத்துட்டு போ, அங்கேருந்து கொட்டு எல்லாரும், ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுக்கணும், அங்கேருந்து எல்லாரும் பரவி கொட்டட்டும் அப்படிங்கிற. சுவாமி எப்போவுமே சாக்லேட்ஸ் போடுறச்சும் சரி, கோல்டு காயின் சாக்லேட்ஸ் போடுறச்சும் சரி போட்டு அடிப்பார், அதே மாதிரி. ஆனால் இந்த ரத்னங்கள்லாம் விழும் பொழுது ஒவ்வொரு மாணவரும் எடுத்து அழகான பழமாக இருக்குமோ அப்படின்னு எடுத்து கடிக்கிறது, கடிச்சிட்டு சார் வெறும் கல்லு தான் அப்படின்னு. ஸோ அது அழகாக இந்த சுவாமியோட தாற்பயத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரியான அல்ப விஷயங்களுக்கு நம்ம ஈடுபடக்கூடாது. அந்த ஒரு தாற்பயம் அந்த வானரத்துக்கு இருக்கு. என்னதான் அவனை குரங்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி சூப்பர் ஹியூமன் சிவிலைசேஷன் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவனுக்கு இதெல்லாம் முக்கியமாக தெரியல. எது முக்கியமாக இருந்தது? பகவானுக்கு சேவை பண்ணணும், அதுதான் முக்கியமாக இருந்தது. ராமருக்கும் சீதைக்கும் இதில் சந்தோஷம். எல்லாரையும் அழைச்சிட்டு புஷ்ப விமானத்தில் ஏற ராமர் கிளம்புறது, மனசு வேகத்தில் பறக்கிறது அயோத்தியை நோக்கி. வரும்பொழுது வெவ்வேறு இடங்களை சீதைக்கு காட்டி கொடுத்துட்டே வர. இங்கே தான் நம்ம பாலம் கட்டினோம், இங்கே தான் இந்த ராமேஸ்வரம் லிங்கத்தை நான் ஸ்தாபனம் பண்ணேன், இங்கே தான் இந்த விஷயம் நடந்தது, இங்கே தான் ஜடாயு விழுந்தாச்சு, எல்லாத்தையும் வரிசையாக காட்டிட்டு வர. தண்டகா படத்தை இறங்குறார். அந்த அகஸ்தியர் அவள் மற்ற முனிவர்கள் எல்லாரையும் பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு சித்திரக்கூடத்துக்கு வர. அங்கேயும் நிறைய மகிழ்ச்சிகளை பார்த்து அவளுக்கான மரியாதைகள் எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு கிளம்புறது. புஷ்ப விமானம் சிங்கிவேரபுரத்துக்கு வருது, குகனோட நகரத்துக்கு வருது. குகன் நிமிந்து பார்க்கும்போது புஷ்ப விமானம் அங்கே வர்றதை தெரியறது. சாஷ்டாம விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா புஷ்ப விமானம் அவன் எதிர உட்காந்துருக்கு தரையில்.
ராமர் இறங்குற ஆலிங்கனம் பண்ணிக்கிற, இங்கேயே இறங்கிக்கலாம் எல்லாரும் இறங்குறா. ராமர் வந்து புஷ்பகத்தை ஒரிஜினல் ஓனரான குபேரன் கிட்ட அனுப்புறார். இப்போ ராமர் சொல்றாரு, இன்னும் எனக்கு ஒரு நாள் இருக்கு நான் அயோத்தியை ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஸோ கரெக்டாக இருக்கணும், கொடுத்த வாக்கை நம்ம வந்து காப்பாற்றணும்னா இதுதான் அப்பாவோட ஆணையை தட்டக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு நாள் இருக்கு, நான் இப்போ வரலை, ஆனால் நான் ரெடியாக வந்துட்டு இருக்கேன்ட்டு நீ போயிட்டு பரதன் கிட்ட சொல்லு அப்படின்னு ஆசிரியர் அனுப்புறாரு. பரதன் அங்கே ஏங்கின்னு இருக்கான், என்ன எப்படி இருக்க போகிறது, இன்னும் ஒரு நாள் இருக்கே, அண்ணா வந்துருவாடா, கரெக்டாக வரணுமே, ஒழுங்காக இருக்கணுமே, எல்லாரும் நல்லா இருக்கணுமேன்னு ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆசிரியர் போயிட்டு பரதனை பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறேன். எனக்கு யாருன்னு தெரியறதா, சஞ்சீவி மலையை தூக்கிட்டு நான் பறந்து போகும்பொழுது வானத்தை விட்டு நான் அடிச்சியே அந்த வானரம் தான். ராமர் வந்து சிங்கிவேரை பொறுத்து தான் இருக்கா, வந்துட்டு இருக்கா, உங்ககிட்ட விஷயத்த சொல்ல சொன்ன. உன்ன மாதிரி ஒரு சகோதரன் இந்த 3 உலகத்திலையும் பார்க்க முடியாதுன்னு ராமர் சொன்னார். அப்படிங்கும்போது பரதனுக்கு அந்த ஆனந்தம் தாங்கலை. இம்மீடியட்டாக நந்தி கிராமத்திலேருந்து அயோத்தியைக்கு கிளம்புறார். சத்ருகனையும் கூட்டிட்டு போயிட்டு வசிஷ்டர் எல்லாரையும் பார்க்குறா. இந்த மாதிரி விஷயம் ராமர் வந்துட்டு இருக்காரு, இந்த விஷயத்த சொல்றாரு. மகாராணிகள் கௌசல்யா, கைகை, சுமித்ரையை பார்க்குறா. இந்த விஷயத்த சொல்லும்பொழுது அயோத்தியைக்கு கோலாகலமாக போயிட்டான். பாலைவனமாக மாறி இருந்த அயோத்தியை இப்போ நந்தவனமாக மாறிட்டு இருக்கான். ராமர் வராருன்ற அந்த ஒரு செய்தியை கேட்டு எல்லாருமா சேர்ந்துட்டு இப்போ வர அயோத்தியை விட்டு வெளியில ஏறி வந்துட்டு இருக்கா. ராமரை வரவேற்கிறதுக்காக அழகான ரியூனியன். ராமர் வந்து பரதனை பார்க்கும்பொழுது 2 பேருக்கு வித்தியாசமே தெரியல. யார் ராமர் யார் பரதன்னே வித்தியாசம் தெரியல. ஏன்னா ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு ராமரோட உருவமாவே மாறிட்டாராம் பரதன். வானரர்கள் எல்லாம் அழகழகான ரூபங்கள் தரிச்சுட்டு வரா. எல்லாரையும் ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கா. அயோத்தியைக்குள்ள நுழையிறது மொத்த பரிவாரமும். வசிஷ்டர் பட்டாபிஷேகத்தோட நாளை குறித்து சொல்ற. எல்லாருக்கும் அழகா தங்கறதுக்கு இடவசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து ராமரே அவர் கைப்பட பரதனோட ஜடாமுடியை அவிழ்த்து அவனுக்கு குளிப்பாட்டி எல்லாம் அழகா நடக்கிறது. அந்த சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சகோதரர்கள் இருப்பாளா, இதெல்லாம் இந்த உலகத்துல சாத்தியமானு கேட்டா நிச்சயமா சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். சுவாமி எப்பவுமே சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ப்ராப்பர் டிவோட்டி பாண்டவர்களுக்கு அடுத்து பார்த்தா சாய் கீதா மட்டும்தான் அப்படின்னு. ஒரு வாட்டி சாய் கீதாவை கூட்டிட்டு வரும்பொழுது சுவாமி இறுக்கி பிடிச்சுட்டார். சுவாமியை விடமாட்டேன்ட்டு எல்லாருக்கும் பயம். சுவாமி நல்லா இப்படி கும்பிக்கை வச்சு இறுக்கி பிடிச்சுன்னு இருக்காளே. பிடிச்சிருந்த சந்தோஷத்துல சாய் கீதாவால கண்ட்ரோல் பண்ண முடியல. யூரின் தட 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 தடன்னு கொட்டுறது. சுவாமியோட அங்கி மொத்தம் நினைய ஆரம்பிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க விலகிட்டாலாம். திருச்சி விட்டுனா அதான் சுவாமி சொல்ற. இது வந்து டாக்டர் சத்யசந்தானி எங்ககிட்ட சொன்னாரு. அவள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்பொழுது இந்த விஷயம் நடந்தது. அவர் சொன்னார், சுவாமி அவளோட யூரின்ல 1 டம்ளர் நீ வாங்கி குடிச்சேன்னா அவளோட டிவோஷன்ல 100ல் 1 பங்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. அப்பேற்பட்ட ஒரு பக்தை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள்லாம் அவ்வளோ லேசில் நம்ம காவியங்களில் தான் பார்க்க முடியுமே தவிர இப்போலாம் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறாக தான் நடந்துருக்கு நிறைய இடங்கள்ல. இது நிதர்சனமான உண்மை. வசிஷ்டரோட அனுமதி பெற்றுண்டு ராமர் கரெக்டான திதியை பார்த்து அவரோட ஜடமுடைய அழுக்கிற ப்ராப்பரான குளியல் எல்லாம் குளிச்சுட்டு பட்டு பீதாம்பரத்துல சீதையை அலங்காரம் பண்ற, மஞ்சள் பட்டுல அலங்காரம் பண்ற மகாராணிகள். சீதை அழகா மகாலட்சுமி மாதிரி ஜொலிச்சுட்டு வராளாம் வெளியில. ராமருக்கு இடப்பக்கம் உட்காந்துக்கிறா. வசிஷ்டர் வந்து ராஜசிம்மாசனத்தை, சூரிய வம்சத்தோட ராஜசிம்மாசனத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்றது பட்டாபிஷேக மண்டபத்துல. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அந்த சிம்மாசனம், ஜொலிக்கிறதம். ஆனா ராமர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஜொலிப்பு ஜாஸ்தியாச்சுன்னு சுவாமி அழகா எடுத்துக்காங்க. ஏன்னா ராம ரத்னத்தை விட ஒரு இது எதுவும் இருக்க முடியாதுன்னு. பட்டாபிஷேகம் அழகா நடக்கிறது. வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலி, காஷ்யபர், கௌதமர், காத்தியாயனர், விஜயர் போன்ற மகர்ஷிகள் எல்லாருமே பட்டாபிஷேக விழாவை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறார். அந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சப்தமியில் நடந்து முடிகிறது. ரொம்ப அழகாக இருக்குது.
சத்திர சாமரங்கள் எல்லாம் பிடிச்சிண்டு சகோதரர்கள் நிற்க அழகான இசை தேவகானங்கள் பாடின்னு இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வானர சைன்யங்கள், வானர தளபதிகள் எல்லாருமே விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன், ஆஞ்சநேயர், ஜாம்பவான், நலன், நீலன், கதிமுகன், விடுதன், மைந்தன் போன்ற தளபதிகள் எல்லாருமே அவர்கள் ஆயுதத்தை பிடிச்சிண்டு அழகா சிம்மாசனத்தை சுற்றி நின்று இருக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சி பார்க்கறதுக்கு. இதோ பார்த்துட்டு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ராமர் கோடி மன்மதர்களுக்கு ஈடு அதை விட ஜாஸ்தியான அழகா ராமர் அந்த பட்டு பீதாம்பரம் தங்க ஜரிகை போட்டு அழகான குண்டலங்கள், கங்கணம், தண்டை எல்லாத்தையும் போட்டுட்டு அதை அழகா போட்டிருக்கு. இந்த ஆபரணங்களுக்கு அழகு எங்கேருந்து வருதுன்னா ராமர் கிட்டேருந்து வருதான். ராமருக்கு ஆபரணத்தானால அழகு கிடையாது. விபீஷணன் இந்த நேரத்துக்கு ஒரு அழகான மணிமாலையை கொண்டு போய் சீதை கிட்ட பரிசா கொடுக்குறான். சீதை அது சமுத்திரராஜா ராவணனுக்கு தந்த மணிமாலை. ஸோ சீதை அதை வாங்கிட்டு ராமரை பார்க்குறான். ராமர் செஞ்சிக்கோ அப்படின்னு கண்ணால் செய்து காட்டுறார். ஆஞ்சநேயரை தூக்கி இந்த மாலை கொடுக்குறார். பார்க்குற முதல் உடைக்கிறார், கடிச்சு பார்க்குறார், காதில் வச்சு கேட்குறார், தூக்கி போடுறார். எல்லாருக்கும் கோவம் வருது. அப்போது எல்லாரும் கேட்குற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா இது எதிர்த்துலையுமே ராமநாமம் இல்லையே, அப்போ என்ன பிரயோஜனம்? வெறும் கல்லு தானே. ராமநாமம் இல்லாத ஒரு விஷயம் தேவையா இந்த உலகத்தில்? இருந்து என்ன பலன் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ எல்லாரும் கேட்கும் பொழுது உனக்குள்ள மட்டும் ராமநாமம் இருக்கா அப்படிங்கிறச்ச பார்க்குறியா அப்படின்னு ஒரே ஒரு ரோமத்தை கிள்ளி காதில் வச்சு கேளுங்கிற பொழுது அந்த ஒரு முடியிலிருந்து ராம 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 ராமன் போயிட்டு இருக்கான். ராமநாமம் அதான் சொல்ற, நான் இருக்கிறதுக்கு காரணமே ராமநாமம் தான். ராமநாமத்தோட தத்துவமே ஆஞ்சநேயர். அதான் எப்பவுமே பார்த்தேன்னாக்க எந்த இடத்துல ராமநாமம் வெளிச்சுட்டு இருக்கோ அங்கே நிச்சயமா குரங்கு நடமாட்டம் கட்டாயம் இருக்கும். எங்கேருந்தாவது வந்துட்டு போகும். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. அது யாருன்னு பார்த்து நம்ம பகவான் தான் இறங்கிட்டு போறேன். ராமரை ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கிற ராமர் இதுக்கு மேல ஒரு பெரிய கிஃப்ட்னால கொடுக்க முடியாது, வா நான் அவனை கட்டி தழுவிக்கிறேன் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்கப்படுறது. விபீஷணனும் வானரர்களும் அடுத்த 6 மாசத்துக்கு தங்குற அயோத்தியிலேயே. அதுக்கப்புறம் வெவ்வேறு நாடுகளுக்கு பிரிஞ்சு போறான். விபீஷணன் போகும்பொழுது ஸ்ரீரங்கநாதரை அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த வம்சத்துல பூஜை பண்ணிட்டு இருந்த ஸ்ரீரங்கநாதரை விபீஷணன் கிட்ட கொடுத்தனப்படுறத சுவாமி சொல்றார். அதுவும் ஸ்ரீரங்க ஓங்கார விமானத்தோட பிரதிஷ்டை ஆகிடும். வானரர்கள் எல்லாருக்கும் சாரூபியத்தை கொடுக்குறேன், கவலையே வேண்டாம் அப்படிங்கிறார். ஆஞ்சநேயருக்கு பிரிவு முடியலை. சுக்ரீவனை பார்க்குற, சரி நீ இங்கே இருந்துக்கோ அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்ததுனால ஆஞ்சநேயர் அயோத்தியிலேயே ராமரோட சேவகம் பண்ணிட்டு இருக்கார். ஆட்சி ரொம்ப அருமையான நடந்திருக்கு. 14,000 வருஷங்கள் ராமரோட ஆட்சி நடந்தது அப்படின்னு காவியம் சொல்றது. ஒரு நாள் சகோதரர்களும் ஆஞ்சநேயரும் நந்தவனத்தில் நடந்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் வாக் மாதிரி அழகா நடந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெஞ்சில் அழகா 4 பேர் உட்காந்துக்கிறார். சகோதரர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஆஞ்சநேயர் கிட்ட அதை சொல்லிட்டு நீ கேளு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேட்டுட்டு நீ உனக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணா கேட்டுறக்கூடாது. இது கூடவா நீ படிக்கல, இப்படியும் ஒரு டவுட்டா அப்படின்னு அவர் கேட்டுடக்கூடாது. ஆஞ்சநேயர் கேட்டால் நிச்சயமா சொல்லுவாரு. அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் சுவாமி அப்படிங்கிறது என்ன, அவள்லாம் ஏதோ கேட்கணும்னு உங்ககிட்ட சொல்றேன், கேட்க சொன்னாளா, என்ன கேளு அப்படிங்கும் பொழுது தயக்கமே இருக்கக்கூடாது. சகோதரன்னு வரும்பொழுது என்ன ஒரு தயக்கம் வேண்டி கிடக்கு, நம்ம எல்லாம் ஒன்றுத்துக்குள்ள ஒன்று தானே, கேளுங்க அப்படிங்கும் பொழுது பரதன் நல்லவாளுக்கும் கெட்டவாளுக்கும் வித்தியாசம் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற. அப்போ ராமர் சொல்றார், நல்லவாளுக்கும் கெட்டவாளுக்கும் வித்தியாசம் அப்படின்னா ஒரு சந்தன மரமும் கோடாலியும் எப்படியோ அப்படிதான் நல்லவாளும் கெட்டவாளும் அப்படிங்கிறார். மன்னிக்கணும் ஒரே நிமிஷம். சந்தன மரத்தை எப்படி ஒரு கோடாலியால் வெட்டினாலும் அந்த சந்தன மரம் அந்த கோடாலிக்கே அதோட நறுமணத்தை கொடுத்துடுமோ, எது ஒன்று அதை அழிக்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறது. அப்படிப்பட்டவ தான் நல்லவா. சந்தனம் எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு விஷயம், தெய்வத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம்.
அதே மாதிரி நல்லவா யாருக்கெல்லாம் நல்லது நினைக்கிறாளோ அப்பேற்பட்டவா நிச்சயமா தெய்வகதி அடைவா. அவளுக்கு எக்காலத்தையும் ஆனந்தம் உண்டு அப்படிங்கிற தீய குணம் படைச்சவ வெளிப்பக்கத்துல என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் உள்ள மத்தவா நல்லா இருக்காளே, அவ நல்லது பண்றா, நான் நல்லது பண்ணலையே, அதனால எனக்கு கெட்ட பேர் வருதேங்கிற அந்த உள்குத்து இருந்துட்டே இருக்கும். அவளுக்கு நிம்மதிங்கிறத அவளுக்கு இருக்காது அப்படிங்கிறது. நல்லவா எப்படி இருப்பாங்க, இந்த ஷட்ரிப்புகளால கட்டுப்பட மாட்டா, ரொம்ப அமைதியா நல்ல குணத்தோட ஒழுக்கங்களோட இருப்பா. மற்றவா சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவா, மற்றவா துக்கப்படுறதை பார்த்து இவாளுக்கும் துக்கம் இருக்கும். அவளுக்கு எதிரிகள்ங்கிறவது யாரும் இருக்க மாட்டா. என்ன ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அவளை அது பாதிக்காது. ஏன்னா அந்த ஸ்திரமா இருப்பா, அவளோட ஈக்வானிட்டியோட இருப்பா அப்படிங்கிற சுவாமி. ஒரு கஷ்டப்படுறவர்கிட்ட பார்த்துட்டா இம்மீடியட்டா அவளுக்கு உதவி பண்ணணுங்கிற அந்த மனப்பான்மை அவகிட்ட இருக்கும். மற்றவளுக்கு சேவகம் பண்றதுல அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் இது இருக்கோ அவ என்னோட குணத்தை படைச்சவா அப்படிங்கிற ராமன். கெட்டவா எப்படி இருப்பான்னா அவள் கிட்டே போகக்கூடாது, தள்ளியே இருக்கணும். அவளை சுத்தி யார் இருக்காளோ சுத்தி இருக்கிறவ அத்தனை பேரும் கஷ்டம்தான் சேரும். அவளோட ஹிருதயத்துல எப்போ வருத்தம் இருக்கும்னா மற்றவ சந்தோஷப்படுறத பார்த்து வருத்தம் இருக்கும், மற்றவளை தூஷிக்கிறதுல இவளுக்கு சந்தோஷம் ஏற்படும். இந்த ஷட்ருக்குகளும் அவளை சுத்திண்டே இருக்கும் அப்படிங்கிற சுவாமி. ஸோ கூட போகிற நாளுக்கும் அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவளுக்கு பரிவுங்கிறது இருக்காது, அவளுக்கு ஒரு அன்புங்கிறது இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, எல்லாமே பொய்மை தான் அவளுக்கு மேற்படியாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுனா, இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா அதுக்கான பலன் நம்ம அனுபவிக்கணுமே அப்படிங்கிற அந்த பயமும் அவகிட்ட இருக்காது அப்படிங்கிற அகங்காரத்தால சூழப்பட்டிருப்பார். இப்பேற்பட்டவர்கள் நிறைய பேர் சுத்தின்னு இருப்பா கலியுகத்துல அப்படிங்கிற சொல்ல. ரிஷிகள் எப்படி இருப்பாங்கிறதையும் சொல்றார் அழகா. இந்த துவைத்த விஷயங்கள்ல எந்த விதமான, அதாவது நல்லது கெட்டது இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாம தனியாவே நின்றுட்டு இருப்பா. எதுலையும் சேரமாட்டாத எதுவும் அவளை பாதிக்காத அளவுக்கு அவள் இருப்பா. அவளுக்கு ஆசைங்கிறது இருக்காது. கர்மபல தியாகம் தான் அவளுக்கு முக்கியமா இருக்கும். என்ன கர்மா பண்ணாலும் கெட்ட கர்மாவா பண்ணக்கூடாது, நல்ல கர்மாவா பண்ணாலும் அந்த நல்ல கர்மாவோட பலத்தை லோகக்ஷேமத்துக்காக அவள் தியாகம் பண்ணிகிட்டே இருப்பா அப்படிங்கிற. அப்போ சுவாமி அழகா சொல்ற, நல்லது கெட்டது இந்த அட்டாச்மெண்ட், அவளோட டெவலப்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா எது உண்மை எது பொய்மை அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்றதுல அவளோட குணம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற சுவாமி அழகா சொல்ற. ஸ்மரநித்திய அனித்தியம், எது மாயை, எது ஊர்ஜிதம் நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துட்டாலே நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிமினேட்டரி பவர் வந்துடும். புரிஞ்சு நடக்கும் பொழுதே நம்மளுக்கு தூய குணங்கள் தான் நம்மளுக்கு எப்பவுமே மேல் நோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்ற. எல்லாமே ஒண்ணுதான், எந்த ஒரு விஷயத்திலையும் பிரம்ம அடக்கம்ங்கிறது ராமர் இங்க எடுத்துக்காட்டுறாரு. ஸோ டெய்லி ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கு. ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அழகாக அறிவுரை எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அதான் சுவாமி ராமர் அழகாக சொல்றாரு, நரஜன்மம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜந்துனாம் நரஜன்மம் துர்லபம். நாங்கள் சுவாமி கிட்ட டிராமா போடும்போது இன்னொரு ஆட் பண்ணோம். சுவாமி ஆமாம் கரெக்ட் அப்படிங்கிற. ஜந்துனாம் நர ஜீவனம் அதி துர்லபம் அப்படிங்கிறோம். மனுஷனா பிறக்கிறதே கஷ்டம், மனுஷனா பிறந்துட்டு மனுஷனா வாழறது இன்னும் கஷ்டம். ஏன்னா மனுஷனா இருந்தாலும் நாயாட்டம் வளைச்சுண்டு, நரியாட்டம் யோசிச்சுண்டு, பாம்பாட்டம் சீரிண்டு, தேனாட்டம் கொட்டிண்டு இப்படிதான் நிறைய பேர் சுத்தின்னு இருக்கும். அதெல்லாம் இல்லாம மனுஷனா வாழ நம்ம கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தி மார்க்கத்தை பற்றி அவர் சொல்றார் அழகா. கலியுகத்துல பக்தி மார்க்கம் தான் ரொம்ப ரொம்ப சுலபம், ஞான மார்க்கமும் கர்ம மார்க்கமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிவனுக்கும் கேசவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிற. ராஜ்யத்துல
இல்லைங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அவ்வளவு சிற்பங்கள் செழிப்பா இருக்குங்க. நிறைய அஸ்வமேத யாகங்கள் நடந்துட்டு இருக்கு. சக்கரவர்த்தி திருமகனோட ஆட்சியில யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் குறைபாடுன்றது இல்லாம எல்லாரும் நிறைஞ்சு இருக்காங்க. மனசுல இருந்தும் சரி, செல்வத்தில இருந்தும் சரி, எல்லாமே நிறைஞ்சு இருக்கு அயோத்தியில. அயோத்தியை மட்டும் இல்லை, சில குறிப்புகள்ல பார்த்தீங்கன்னா ராமராஜ்யம் வந்து பார்க்கும்பொழுது நார்த் ஈஸ்ட்ல வந்து மங்கோலியால இருந்து இங்க ஈஜிப்ட் வரைக்கும் ராமராஜ்யம் இருந்தது அப்படின்ட்டு ஒரு குறிப்பும் இருக்கு. இந்தோனேஷியா வரைக்கும் சொல்லும்போது பார்க்கும்போது இப்போ இந்தோனேஷியாவுக்கும் ஒரு கணக்கு வருது. அது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து ராஜசூயம் அஸ்வமேதம் பண்ணும்போது நான் சொல்றேன் எப்படி இருந்ததுன்ட்டு. இப்போ வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட ஒரு வரம் வாங்கிறதுக்கு வராராம். என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பா உங்களுக்கு நான் குலகுருவா இருக்கேன். குலகுருவா இருக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நானும் ஒரு மகரிஷி, ஒரு பிரம்ம ரிஷி. நான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஈடுபாடு படக்கூடாது. யோகக்ஷேமத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். குலகுருவா இருந்தா குலத்தோட நல்லதுக்கும் நான் கலந்துக்கணும், கெட்டதுக்கும் நான் கலந்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஒன்றை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் இருந்தேன். எனக்கு உங்ககிட்டேன்னு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். என்ன, உன்னோட அருள் மட்டும் எனக்கு எப்போவுமே நிறைஞ்சி இருக்கணும்ப்பா அப்படின்னு கேட்குறேன். அது எப்போவுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற ராமர். இப்போ ராஜ்யங்கள் ராஜ்ய பரிபாலனம் ப்ராப்பராக நடக்கும் பொழுது வெவ்வேறு இடங்கள் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ராஜாவோட அழகு. அவளோட மக்கள் என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கா, எதனா ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் முன்னோர்களை விட்டு தெரிஞ்சுட்டு அதன் மேற்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது தான் ஒரு ராஜ தர்மத்தோட முக்கியமான ஒரு கட்டம். அதில் ஒரு ஒற்றன் வந்து சொல்லும் பொழுது அந்த மன்னான் பேசுறது வந்து ராமகிட்ட வந்து சொல்கிறான். இந்த மாதிரி அவனோட மனைவி வெளியில் போயிட்டு வந்துட்டா, லேட்டாக வந்துட்டா, உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு நான் என்ன ராமனான்னு கேட்டான் அப்படிங்கும்போது ராமர் யோசிக்கிறார். சரி, நேரம் வந்தாச்சு நம்மளோட வேலை முடியறதுக்கு அப்படின்ட்டு சீதையை கூப்பிடுறார். நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்ட்டு பேசுகிறார். திஸ் இஸ் இன் சுவாமியோட இதில் வால்மீகி ராமாயணத்து இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போயிருப்பா. சுவாமி அதோட தாற்பயத்தை ரொம்ப அழகாக கொண்டு வர்றார். ஸோ லக்ஷ்மி வந்து கிளம்புற வைகுண்டத்துக்கு பிரவேசம் பண்ணுறா. சீதையோட அந்த அம்சம் மட்டும் ஒரு பூமாதேவியோட அம்சமான சீதை மட்டும் இருந்துன்னு இருக்கா. அப்போது ராமர் சகோதரர்களை கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு சொல்கிறா, சரி எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பொழுது சீதையை கொண்டு போய் காட்டில் விடுவாங்க அப்படிங்கிறா. அப்போ சத்ருக்னன் கோவம், அது எப்படின்னா நீ சொல்லலாம் பண்ணி அப்படி காட்டில் விட சொல்லி, தப்பு இல்லையா, நிறமாச கர்ப்பிணி இல்லையா, அவ்வளோதான் நீ காட்டிலாம் விடக்கூடாது அப்படிங்கும்பொழுது ராமருக்கு அப்போ கோவம் வரும். இவ்வளோ நாள் கோவம் வரல. ராவணனை கொல்லும் பொழுது கூட அவருக்கு கோவம் வரும். ஆசையோட ஒரு அன்போட தான் அவனை வந்து சம்ஹாரமும் பண்ணார். இந்த நேரத்துக்கு ராமரோட கோபத்தை பார்த்துட்டு சத்ருக்னன் கதி கலங்கிறது. லக்ஷ்மணர் சொல்றார், சரி நீ சொல்றதை நான் செய்கிறேன்னா, ஏன்னா நீ என்ன செய்யோ அது கரெக்டாக தான் இருக்கும், அதனால நான் செய்கிறேன். ஸோ சீதையை கூட்டிட்டு மனத்துக்கு போகிறேன். மனத்துக்கு போகும்பொழுது இன்னும் ஒரு சில குறிப்புகள் பார்த்தேன்னா, சீதையை நடுவு காட்டில் யாருமே இல்லாத இடத்துக்கு விடுறதா போட்டிருக்கு நிறமாச கர்ப்பிணியை. ஆனால் இன்னொரு குறிப்பில் அவளை விட்ட உடனே வால்மீகியோட ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிடுறா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனால் என்ன ஒரு விஷயம் இதில் கண்டுபிடிக்கணும்னா, லக்ஷ்மணர் கொண்டு போய் விடுற இடத்துல வால்மீகி ஆசிரமம். அது ஒரு சில குறிப்புகளை பார்த்து நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் கோவில் இருந்த இடம் தான் வால்மீகியோட ஆசிரமமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அந்த சீதைக்கு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு கோலமும் இருக்குது. அந்த வளகாப்பும் பண்ணி வைக்கிறான். ரொம்ப அழகான கோவில், பாரம்பரியமான கோவில். உற்சவ மூர்த்தியிலையும் பார்த்தேன்னாக்கா சீதை கொண்டை போட்டுன்னு இருப்பான். இந்த ஒரு உற்சவ மூர்த்தியில் மட்டும் கிரீடம் இருக்காது. எப்படி கர்ப்பிணியாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரமவாசியாக இருக்க மாதிரி அதில் அழகான ஒரு கோவில். ஸோ சீதையை கொண்டு போய் அங்கே விடுறா. அப்போ லக்ஷ்மணருக்கு ஒரு ஆதங்கம். அப்போ ஒரு அசரீரி கேட்குது, லக்ஷ்மணா இது நிறைவேறணும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயம், சீதையை நீ கொண்டு வந்து காட்டில் விடக்கூடிய விஷயத்தினால நிறைவேற வேண்டிய இன்ஸ்டன்சஸ் நிறைய இருக்கு. நேர்படி நீ பாப்பா, பயப்படாமல் நீ போயிட்டு வா அப்படிங்கிற. வால்மீகி ஆசிரமத்தில் அழகாக சீதை இருந்துட்டு இருக்கா. குழந்தைகள் பிறக்கிறது.
இல்லாத ஒரு இடம் கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறது. ஏன்னா பூமாவோட அந்த பொறுமைங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி பூமாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன நம்ம அட்டுழியம் பண்ணாலும் அவங்க நம்மளை தாங்கிட்டு நின்று இருக்காங்க. ஏதாவது ஒரு கோபம் பூமாதேவிக்கு வந்ததுன்னா அந்த கோபத்தை தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. பூகம்பமாகட்டும், எரிமலைகளாகட்டும், கடல் கொந்தளிப்பாகட்டும். ஸோ அப்படி ஒரு சில விபரீதங்கள் அயோத்தியில ஏற்பட ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி வருது. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் சரியாகணும்னா அஸ்வமேத யாகம் பண்ணணும்ப்பா. நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா பத்தினி இருக்கணும். எந்த ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணணும்னாலும் பத்தினி இருக்கணும். பத்னி இல்லாம நீங்க அக்னியை தொடர்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவன் சொல்லி நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படிங்கும் பொழுது ராமருக்கு போவோம் வாய்ப்பே கிடையாது. என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ ஒரு வழி சொல்றான். சொக்க தங்கத்தால ஆன ஒரு சீதையோட உருவத்தை செஞ்சு அது கையில தர்பை கொடுத்து உன் மடியில தர்பையை வச்சுட்டு நீ அந்த யாகத்தை பண்ணலாம் அப்படிங்கிறச்சு. சரி பரவாயில்ல, ஓகே ஒத்துக்கிறார். இப்போ அந்த குதிரையை அனுப்புறான், வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு அஸ்வமேத யாகம் பண்றச்சு. அப்போ அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பரசுராமர் வர. பரசுராமரும் மற்ற முனிவர்களும் வந்துட்டு ராமர்கிட்ட சொல்றாங்க, லவணனை பத்தி பேசுறாங்க. நம்ம பார்த்தோம், மதுவுக்கும் புண்ணியசிக்கும் பிறந்த அசுர தலைவனான லவணாசுரன். ஒரு சில இடங்கள்ல பார்த்தா மதுரா நகரத்தை தலைநகரமா வச்சுட்டு ஆட்சி புரிஞ்ச மாதிரியும் போட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல லவணாசுரம் அப்படின்னா, லவணம்னா உப்பு, உப்பு நீர் கலந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சிங்கிற மாதிரி கொண்டு வரும்பொழுது சில குறிப்புகள்ல இந்தோனேஷியா ஏரியான்னு காட்டும். ஸோ இந்தோனேஷியால தான் அவனோட ஆட்சி புரிஞ்சுருந்த மாதிரி. இதுல என்ன ஒரு உள்கதை என்ன கொடுக்குறா அப்படின்னா, சூர்பனகை அந்த நேரத்தில் லவணாசுரனோட கோட்டையில தான் அடைக்கலம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றான். ஸோ அவனை அழிக்கிறதுக்காக சத்ருக்னனை ஏவி அனுப்புறார் ராமர். சத்ருக்னன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுதர்சன சக்கரத்தோட அவதாரம்னு சொல்லியிருக்கோம். கோபம் ஜாஸ்தி, வீரமும் ஜாஸ்தி. சத்ருவித சேனைகளோட சத்ருக்னன் கிளம்புற லவணாசுரனை அழிக்கிறார். சத்ருக்னனோட பிள்ளையான சுபாபு லவணனோட பிள்ளைகளையும் அழிச்சு விடுறாங்க. சத்ருக்னன் லவணனை கொல்றதுக்கு முக்கியமாக பயன்படுத்திய அஸ்திரம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ அஸ்திரத்துல ராமரை ஆவாகனம் பண்ணிட்டு லவணனை கொல்றதா போட்டிருக்கு. இப்போ அந்த குதிரை அஸ்வமேதத்துக்கான குதிரையை தொடர்ந்துட்டு சைன்யங்கள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்கு. வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட வரும்பொழுது லவணும் குஷாவும் மடக்கி பிடிச்சிடுறாங்க குதிரையை. அப்போ வீரர்கள்லாம் சொல்றாரு, நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகள் விளையாட்டுத்தனமா பிடிச்சிட்டு விட்டுடணும் அப்படிங்கும் பொழுது அந்த நெத்தி பட்டத்தை எழுதியிருக்கு. சேலஞ்ச் பண்றவா யார் கேப்பபிலிட்டி இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றேன், நீங்க என்ன உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திங்க, எதிர்த்து போராடுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது போர் புரியர்ச்சை யாராலையும் தாங்க முடியல. எப்பேற்பட்ட லவணாசுரனை வீழ்த்தின அந்த சத்ருக்னன் மூர்ச்சையாக கீழே விழுறார். அடுத்து லக்ஷ்மணனும் கீழே விழுறார். அதுலயும் சொல்றது, லக்ஷ்மணனுக்கும் குஷனுக்கும் நடந்த யுத்தம் பிரம்மாண்டமா இருக்கும். பூலோகமே அப்பேற்பட்ட ஒரு யுத்தம் நடக்கிறதா ரெண்டு பேருக்கும். லக்ஷ்மணன் வந்து கதையை தூக்கி குஷன் மேல போடும்பொழுது குஷன் மூர்ச்சையாக விழுறான. விழும்பொழுது லவனுக்கு கோபம் வருது. லவன் வந்து லக்ஷ்மணனோட துவந்த யுத்தத்துல ஏற்படுறார். துவந்த யுத்தத்தில் லக்ஷ்மணன் வந்து இந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ற, மேகநாதன் அழிச்ச இந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. ஒன்றும் பண்ணல, அவன் துண்டம் துண்டமா உடச்சு தடுறான் அந்த லவனதை. குஷன் பிரம்மாஸ்திரத்தை ஏவறான். லக்ஷ்மணன் மூர்ச்சையாகி விடுறார். ராமரே வந்து நிற்கிறார் இந்த இடத்துல. பரதனும் வர, ஆஞ்சநேயரும் வர. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரதன் ராமன் ரெண்டு பேருமே மூர்ச்சையாகி விடுறா. ஆஞ்சநேயரை பணைய கைதியாக கூட்டிட்டு போயிடுறா ரெண்டு பேரும். அப்போ அழகா காயத்தை வச்சு கட்டிட்டு ஆஞ்சநேயரை வீட்டுக்கு போறா வால்மீகி ஆசிரமத்துக்கு. போகும்பொழுது சீதை அங்கே உள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கானா. அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் பாரு அப்படிங்கிறாங்க. என்னடா இது பாரு, இதை கட்டி கொண்டு வந்திருக்கோம் பாரு, இந்த பாலுக்கு. திரும்பி பார்த்தா ஆஞ்சநேயர் சீதைக்கு அரண்டு போறா. இவனை ஏன்டா பிடிச்சி எடுத்துன்னு வந்தேன் ஆஞ்சநேயர், என்ன நடக்குது? அம்மா இவன் ரெண்டு பேரும் உங்களுடைய பண்ணியிருக்கிற பிரச்சனைகள் சும்மா கொஞ்சம் நஞ்சமா 4 பேர் படுத்துட்டு கிடக்காம 4 சகோதரர்கள் இவன் பண்ண யுத்தத்துல
முடியலம்மா அப்படிங்கும் பொழுது சீதைக்கு கோபம் வருது. என்னோட கணவன் என்னோட நாடன் ராமனையா நீ வந்து அடிச்ச, அப்படியா, எப்படி நீ பண்ணலாம் இது? இல்லைம்மா நாங்கள் எதுவும் பண்ணலம்மா, சும்மாதாம்மா பண்ணோம் அப்படிங்கிற ஓடுற. அதுக்குள்ள ராமர் வந்து முழிச்சுக்கிற நடக்கிறது தெரியாததா? தெரியும் பொழுது சீதை வந்து ராமர் கிட்ட ஒப்படைக்கிறார். 2 பேரையும், லவணியும் குஷனையும் ஒப்படைக்கிறார். ராமர் என்ன, இது இந்த விஷயம் எதுக்கு நடந்தது, இந்த ஒரு யுத்தம் தேவையா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் யுத்தம் தேவையான்னு கேட்டால், எப்போவுமே பார்க்கும் பொழுது ஒரு தந்தையானவர் பிள்ளையோட பலத்தை வந்து அறிவை வந்து பரீட்சை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து முருகர் எப்படி சிவன் கிட்ட வந்து பிரணவத்துக்கு நீ சொல்றியாப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது நீ சொல்லு அப்படிங்கிற பிரணவத்தோட உருவமான சிவனுக்கா தெரியாது பிரணவத்தோட அர்த்தம் எதுக்கு சொல்ற? ஒரு குழந்தை வந்து அப்பா உனக்கு மேத்ஸ் தெரியுமாப்பா, 2 டேபிள் தெரியுமாப்பான்னு கேட்கும் பொழுது அப்பா வந்து எனக்கு தெரியாது கண்ணா நீ சொல்லி காட்டு பார்ப்போம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு அழகா கொண்டு வர சுவாமிங்க. ஸோ ராமர் வந்து உலகத்துக்கு லவனுக்கும் குஷனுக்கும் என்ன ஒரு வீரம், என்ன ஒரு வீரியம், அவளோட கேப்பபிலிட்டிஸ் என்னங்கிறது நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு எபிசோட் நடந்ததாக அப்போ ராமர் சொல்ற பாம்பை போலாங்கும் பொழுது சீதை சொல்ல நீங்க கூட்டிட்டு போகும்போது நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா நீ என்ன சொன்ன, வாக்கு தவறக்கூடாது, அதுதான் மெயின். புருஷன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மனைவிக்கும் ஈக்குவல் பங்கு உண்டு. என்னோட மனைவியே நான் என் ராஜ்யத்தில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டு நீ அப்போ கொடுத்த வாக்கு இப்போ நீ உடைக்கக்கூடாது, அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நான் வந்து ராமரையே நினைச்சுட்டு இருக்கிறது உண்மைனா நீ பாமா வெளியிலேங்கிறா. பூமாதேவி பூமியை கடந்துட்டு வெளியில் வர சிம்மாசனத்தில் நாக்கண்ணா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறா. சீதையோட கதாபாத்திரம் இந்த செக்ஷனோட முடிகிறது. யாகம் அழகாக நடந்து முடிகிறது. ஜனகர்த்திலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஜனகர் திரும்பி மிதிலைக்கு கிளம்பி போகிறார். குழந்தைகளுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிறார் ராமருக்கு. ஏன்னா வேலைகள் முடிச்சாச்சு, சரி கிளம்பலாமே, அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும், எல்லா போர்ட்ஃபோலியோ எல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி வச்சா தான் முடியும் ராஜ்யம் ஒழுங்காக நடக்கணும்னா. ஸோ பரதனோட பிள்ளைகளான தக்ஷன் புஷ்கரன், அவளுக்கு தக்ஷனுக்கு வந்து தெற்கு தேசத்தை கொடுக்குறார். புஷ்கரனுக்கு புஷ்கலா அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தில் புருஷபுரம் அப்படிங்கிற நகரத்தை வந்து தலைநகரமாக வச்சுட்டு அவன் ஆட்சி புரிஞ்சுட்டு அந்த புருஷபுரம் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நீதி அசுரர்களெல்லாம் புஷ்கரன் வந்து அழிக்கிறான். லக்ஷ்மணனோட பிள்ளைகளான சித்திரகேதும் சித்திரங்கரன் வந்து மேற்கு தேசத்தில், அதாவது பிரசன்ட் டே ஒரிசா அப்படின்னு சொல்கிறான், அங்கே ஆட்சி புரியறதுக்கு வைக்கிறார். சத்ருகுணனோட பிள்ளைகளான சுகாபுக்கு மதுரா நகரத்தையும், சத்ருகார்த்திக்கு விதிஷா அப்படிங்கிற ஒரு நகரத்தையும், இப்போ இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. லவனுக்கு வடக்கு தேசத்தை வந்து ராஜ்யமாக கொடுக்குறார், அல்லது லவபுரத்தை வந்து தலைநகரமாக ஏற்படுத்திக்கிறார். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய லாகோர் அப்படின்னு சொல்கிறாங்க. குஷன் அயோத்தியில் பட்டம் சூட்டுற ராமர். குஷனோட வம்சாவளியில் நிறைய ராஜாக்கள் வந்துட்டு இருக்கா. அதில் கடைசியாக வரக்கூடிய ராஜா தான் பிருகத்பாலன். அபிமன்யுவால் மகாபாரதத்தில் கொல்லப்படுறான். மகாபாரத யுத்தத்தில் பிருகத்பாலன் கொல்லப்படுறான், குஷனோட வம்சத்தில் வர்றான். அப்போ கொல்லப்படும் பொழுது பிருகத்பாலனுக்கு 125 வயசுன்னு ஒரு பேர் சொல்றாங்க. ராமர் வந்து வைகுண்ட பிரவேசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க. ஜாம்பவான் வந்து அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா உன்னோட மல்யுத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பொழுது ஜாம்பவான் கிட்ட சொல்ற, நீ துவாபர யுகம் முடிகிற வரைக்கும் நீ உயிரோடு இரு, நான் அப்போ வந்து உனக்கு மல்யுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிற சமந்தக்க மணிகளுக்காக ஜாம்பவானோட மல்யுத்தம் பண்ண கதை இந்த இடத்துல தெரியும் நம்மளுக்கு. இப்போ ராமர் வந்து இப்படி எடுத்துக்கணும், தர்மராஜாவான யமன் யார்கிட்டையும் சொல்லிட்டு வரமாட்டேன், வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதை இவர்கிட்ட பண்ண முடியாது. ஸோ மீட்டிங் நடக்கிறது, யமன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறது. ராமர் சொல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, லக்ஷ்மணா யாரையும் உள்ள விட்டுறாங்க, உள்ள எனக்கு முக்கியமான மீட்டிங் நடந்துருக்கு. ராமருக்கும் யமனுக்கும் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு பார்த்து துர்வாசர் அப்பதான் தபஸ்லேருந்து கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. இவருக்கு எப்பவுமே நேரங்காலமே தெரியாது.
நேரத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்கணும். ஸோ துர்வாசன் திரும்பி போய் ஓடி வர முடிய போகிறதே ராமர் கிளம்பிட்டாங்க, என்ன பண்ணுறது, இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கல, இவ்வளோ நாள் யார் பார்க்காம இருக்க சொன்னாங்க. 14,000 வருஷம் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை தபஸ் வர வந்த உடனே லக்ஷ்மணர் வழிமறிக்கிறார். உள்ள என்னையா வழிமறிக்கிறேன், ஒன்னதான் வழிமறிக்கிறேன், நீ உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது, உனக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு. கொடுத்துக்கோ அப்படிங்கிறார். நீ கொடுக்குற சாபம் என்னென்ன பண்ண போகிறது, ராமனுக்குன்னா ராமன் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்டுருக்கேன், அவர் சொல்கிறது தட்டினா தான் எனக்கு சாபம் ஏதாவது நடக்குமே தவிர நீ கொடுக்குற சாபம் எனக்கு வேலை செய்யாது, நீ பாட்டு கொடுத்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ நான் அயோத்தி மக்களுக்கு சாபம் கொடுப்பேன் அப்படிங்கிறார் துர்வாசன். இதனோட வம்பா போச்சு இந்த மனுஷன், சரி போய் தொலை அப்படின்ட்டு கதவு திறக்கிறதுக்கும் மீட்டிங் முடிஞ்சு யமன் கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. துர்வாசர் போய் ராமரை பார்க்குற, ராமர் கேட்குற என்ன வேணும், பசிக்கிறது அப்படிங்கிறது. இதே தான் அங்கே மகாபாரதத்துக்கு வந்து சாப்பாடு போடுவோம். ஆனால் இதில் அகே சுவாமி அழகாக கொடுக்குற தாற்பயம் என்னென்னா, துர்வாசரோட பசி என்னன்னா தர்சனத்தோட பசி. இவ்வளோ நாள் நம்ம உருவத்தை பார்க்கல, உன் தர்சனம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உன்னை பார்க்கணுன்ட்டு எனக்கு கண்கள் ரெண்டும் பசியில் தவிக்கிறது அப்படின்னு அவருக்கு தர்சனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற கிளம்புறதுக்கு தயாராக இருக்கா. அப்போ லக்ஷ்மணர் என்னதான் மீட்டிங் முடிஞ்சுட்டு இவர் கதவை திறந்தாலும் ராமர் கதவை திறன்னு சொல்றதுக்கு முன்னாடி திறந்துட்டதுனால ராமர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா நான் சொன்ன பேச்சை மீறிட்டேன், அதனால தண்டனை அப்படிங்கிறார். என்ன தண்டனை, மரண தண்டனை. இது சரி வராது அப்படிங்கும் பொழுது சரி மரண தண்டனை வேண்டாம், நாடு கடத்திடுறவங்க அப்படிங்கிற. அப்போ லக்ஷ்மணரை பேனிஷ் பண்றார். லக்ஷ்மணர் போயிட்டு சரையு நதிக்கரையில் தபஸ் பண்ற, ஆதிசேஷனோட உருவத்தை எடுத்துட்டு நதியில கலந்து வைகுண்டத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா இவர் ராமர் கான்வர்ஸாக பெட் ரெடியாக இருந்தால் தானே போய் படுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கிளம்பிடுறாரு. ஸோ ராமர் யோசிக்கிறார், சீதையை பிரிஞ்சு கூட என்னால் இருந்துட முடியும், லக்ஷ்மணனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நான் இந்த க்ஷணம் நான் வைகுண்ட பிரவேசம் முடியும் அப்படின்னு அவர் வந்து தவிக்கும் பொழுது சரையுல ஜலசமாதிக்கு போகிறா. எல்லாரும் கூட்டமே வந்துருக்கு பின்னாடி, அயோத்தி மக்கள் எல்லாருமே கூட சேர்ந்து நடந்துருக்கா. பரதன் வலது பக்கத்துலையும் சத்ருகன் இடது பக்கத்துலையும் இருக்க. எல்லாருக்கும் பகவான் சொல்ற, யாரெல்லாம் அயோத்திக்கு வந்து சரையு நதியில குளிக்கிற இடம், குளிச்சுட்டு வந்து இந்த தரிசனம் பண்ற இடம், உங்களுக்கெல்லாம் நிச்சயமா வைகுண்ட பிரவேசம் அஷ்ஷர்ட், மோட்சம் அஷ்ஷர்ட் அப்படிங்கிற. ராமர் இறங்குறார் சரையு நதியில, ஜலசமாதி அடைகிற வைகுண்ட பிரவேசம் ஆகும். இதோட நம்மளுக்கு ராமாயண சப்தாகம் பூர்த்தி ஆயிடுது. நம்மளுக்கு அழகா இந்த மாதிரியான காவியங்களை கேட்டு பெருமாளோட ஈஸ்வரனோட கதைகளை நம்ம உள்வாங்கிண்டு நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக எடுத்துட்டு நாமஸ்மரணையிலையும் பக்தி மார்க்கத்திலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். மேலும் மேலும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி நம்மளுக்கு தந்துட்டே இருக்கணும்னு வேண்டிண்டு எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் நாம் வந்து வேண்டிக்கிற மாதிரி பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாத வரம் வேண்டும்னு கேட்டுட்டு நம்ம எல்லா நாளும் அவனோட வேலையாவே நடத்திட்டு நம்ம போயிட்டு இருக்கணும்னு கேட்டு முடிச்சுக்கிறேன். சாயம். ராமச்சந்திராய ஜனகராஜ ஜாமனோதராய மாமகாரீஷ்டதாய மகிதமங்கலம் கோசலேசாய மந்தஹாசதாச போஷணாய வாசவாதி சத்வராய மங்களம் சாருமேகரூபாய சந்தனாதி சர்சிதாய காரகடகசோபிதாய பூரி மங்களம் லலிதரத்னமண்டலாய துளசி வனமாலிகாய ஜலத சதுஷதேகாய சாருமங்களம் தேவகீ சுபோத்ராய தேவதேவோத்தமாய பாவன குருவராய சர்வமங்களம் புண்டரீகாட்சாய பூர்ணச்சந்திரவதனாய அண்டஜதாதனாய அகுலமங்களம் விமலரூ